உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள் இம்புரி வயங்க மெச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். திமிர உததி அணைய நரக சனன மதனில் விடுவாயல். திமிர உததி அணைய நரக சனன மதனில் விடுவாயல். செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே. செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அருளும் நிறைவும் வரவே நின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொளவே வரவேனும். மரவணையில் இனிது துழிலும் விழிகள் நளிரன் மருகோனே மிடரு கரியர் குமரா பழனி விரவும் அமரர் பெருமாளே. இன்னைக்கு கிருத்தியா இருக்கிறதுனால திருப்புகழ் ஒன்று பாடிட்டோம். எனையும் மனதோடு அடிமை கொள்ளவே வரவேணும் என்கின்ற அருமையான வேண்டுகோள் இந்த பாட்டில் வைக்கிறாரு. எல்லா நோயும் வரக்கூடாது இருக்கணும்னு சொல்லிட்டு பாடுறாரு. இதெல்லாம் அருணகிரிநாதனுடைய கொடை நமக்கு. கடைசியில் பழனியில் இருக்கிற சுவாமி பேர் கொண்டு போய் பாடுறாரு. பழனி தலத்துக்கு உண்டான திருப்பெழுது. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்ப பெருமானுடைய வற்றாத கருணையினாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற திருமுறைகள் கருத்துக்களை அடியார் மனதிலே கொண்டு சேர்த்தல் என்கின்ற ஒரு தொண்டு. இந்த தொண்டுன்னு சொல்கிறத விட சாதாரணமான செயல்களுக்கெல்லாம் தொண்டுன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் திருப்பணின்னு சொல்லணும். சாதாரணமாக மற்ற செயல்பாடுகள், உணவு அது கொடுக்குறது, அது கொடுத்து அன்னம் பாலிப்பு, இதெல்லாம் மக்களுக்கு செய்கிற தொண்டு. மக்கள் என்று சொல்லுகின்ற போது உடலும் உயிரும் சேர்ந்தது. உடல் சார்ந்த நன்மைகளை செய்கிறது. ஆனால் இந்த திருமுறைகளை கொண்டு சேர்ப்பது என்பது உயிர் சார்ந்த செயல். உயிருக்கு உறுதி பயக்கின்ற செயலாக இருப்பது தான் திருமுறைகளை அவர்களிடத்திலே அடியார்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது என்பது. அதையும் சரியான முறையிலே சேர்க்க வேண்டும் என்று அது சேர்ப்பதற்கு முன்னே அவர் சொல்கிறவங்க மனசில் முதல்ல சேர்க்கிறார். அது இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்வதற்கு வருவதற்கு முன்னே நம்ம மனசில் அது சேர்ந்தாதான், சொல்கிறவங்க மனசில் சேர்ந்தால்தான் வரும் என்கின்ற ஒரு கோட்பாடும் அந்த வகையிலே அவருடைய திருப்பணி மிகவும் பாராட்டக்கூடியது. பெருமான் அவர் மனசிலே இதை புகுந்து கொண்டு இதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்து, அவருக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய தினத்திற்கான திருமுறையானது முதல் திருமுறை. திருஞான சம்பந்த பெருமான் எழுதிய திருமுறைகள் 3ஆக வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது திருமுறை. அந்த முதலாவது திருமுறையிலே இருக்கின்ற பதியங்களிலே நட்டப்பாடை என்கின்ற பண்ணுக்கு உரியதாக 22 தான் நினைக்கிறேன், 22 பதியங்கள் நட்டப்பாடைக்கு. அந்த 22 பதியங்களிலே 8 கட்டளையிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதிலே இருக்கின்ற பதியங்களிலே இன்றைய தினம் நமக்கு 14வது பதியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி தாளிலே ஒரு 2 பதியங்களே நன்றாக இருக்கும். நாளைக்கு உண்டான பதியமும் சேர்த்து அதில் ஜெராக்ஸ் பண்ணி போட்டுட்டோம். இயன்றவர்கள் இதை கொண்டு வாருங்கள். மறந்து விட்டாலும் கவலைப்படாதீங்க. பெருமான் ஞாபகப்படுத்தல் நகல் நீங்கள் மறந்து வந்தாலும் அதுக்கு உண்டான நகல் இருக்கின்றது. ஆகையினாலே இந்த திருமுறையை சாதாரணமாக திருமுறைகளே சொல்லப்பட்ட செய்திகளே தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் மேல மேல சொல்லுவது என்பது ஒரே பெருமானைத்தான் வணங்குகின்றோம். மீண்டும் மீண்டும் அவர் வணங்க வேண்டும். உடலுக்கு உறுதி சேர்ப்பதற்காக ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடணும்னு கணக்கு வச்சுன்னு சாப்பிட்றோம். ஆனால் உயிருக்கு உறுதி சேர்க்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை ஒன்றாலும் உயிருக்கு உறுதி சேரும். இப்போ வயிறு தான் அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது. உணவு சாப்பிட்றது வயிறு சார்ந்தது, சுவையை சார்ந்தது நாக்கு.
ஆக 36 தத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் உறுதி பயப்பதற்காக நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் உடல் சார்ந்தது. ஆனால் உடல் சார்ந்ததுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் உயிர் சார்ந்த செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அந்த உயிர் சார்ந்த செயல்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு நமக்கெல்லாம் பண்டு செய்த பழவினை என்கின்ற பூர்வ புண்ணியானாம் சொல்லுவான். இந்த செய்திகளெல்லாம் பழைய புண்ணியத்தின் பயனாக கிடைக்கக்கூடியது. அந்த வகையிலே திருமுறைகளை நாம் எந்த படிக்கிறது, திருமுறைகளை கேட்பது, திருமுறை சொல்லுவது என்கின்ற எல்லா செயல்பாடுகளுக்கும் இந்த திருமுறைகள் படிப்பதற்கே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பது தான் சொல்லிட்டு தான் முதலே ஆரம்பிப்பாங்க. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த திருமுறைகளை நாம் கற்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி நான் ஓரளவுக்கு ஒரு 15 போன மாதத்திலேயே சரி பண்ணி வச்சுட்டேன் இந்த ஸ்கிரிப்டை. நான் மனசிலே இருந்ததே சொல்லிட்டு இருப்பேன். திருமுறைகளை வாயில் வந்த வரைக்கும் நம்மளால் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஒரு பாட்டை கையில் வச்சுன்னு சொல்லணுன்னாக்கா வரணும். இப்போ பெரும்பாலும் இந்த திருமுறைகள் என்பது மட்டும் திருவிளையாடல் புராணம் கூட எந்த செய்தியை சொல்லுவதாக இருந்தாலும் நான் குறிப்பு வைத்து கொண்டு தான் பேசுவேன். காரணம், நிறைந்த செய்திகளை மனதிலே வைத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஒன்று. ஆனால் நிரல்பட சொல்லுவதற்காகவும் அதில் இருக்கிற செய்திகளை முழுமையாக சொல்வதற்காகவும் குறிப்பு இருக்கிறது. அடுத்தது இப்போ இன்றைய காலகட்டம் எதை பேசுவதாக இருந்தாலும் ஆதாரத்தோடு பேச வேண்டி இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். நாங்கள் திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்போ என்னுடைய இஷ்டத்துக்கு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அடியார்கள் தானே 10 பேர் 12 பேர் தான். என்கிட்ட இருக்கிற 10 பேர் தான் ஷெடியூல். 9 வரும், 8 வரும், ஆனால் 10 வரும், 12 வரும். அதுக்கு மேலே வர்றவங்க அவங்களாம் கெஸ்ட்டுன்னு அர்த்தம். ரெகுலராக இருந்து ஒரு 12 வருஷம் 11 வருஷமாக இந்த செயல்பாடு இருக்கிறது. திருமுறைகளும் ஓரளவுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ சொல்லுகிற போது நான் பாட்டுக்கு எதோ சொல்லிகிட்டே வருவேன். அது சில நேரங்களிலே பர்சனல் மேட்ரு, அது இது இந்த வாழ்வியலில் எது நடந்த அனுபவத்தெல்லாம் சொல்லின்னு வருவேன். ஆனால் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிற ஒரு அடியார் என்ன பண்ணுறாங்க, டேப் பண்ணிடுறாங்க. எனக்கும் தெரியாத செல்ஃபோனை என் பக்கத்தில் வச்சுட்ருக்குறாங்க. நான் வீட்டில் போட்டு பொறுமையாக கேட்கறதுக்குன்றாங்க. இன்றைக்கு அவர்கள் அதை டெக்னாலஜியில் அவங்க வேறு முறையில் அதை பயன்படுத்தினாங்கன்னாக்கா உலகத்துக்கே போய் சேரும். திருமுறைகள் அந்த மாதிரி போகிறதுக்கு இப்போ ஞானசம்பந்தர்லாம் அப்படிலாம் சொல்லலை. ஆனாலும் அவர்கள் சுலமாக வச்சு பதிவு பண்ணிவிட்டு தான் போயிருக்கிறாங்க. பதிவு பண்ணி போகவில்லை என்றால் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்காரு. ஆனாலும் இது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். இனிமேல் பேசுகிற பொழுது இன்றைய உலகட்டத்திலே பேசுவது என்பது எந்த நேரத்திலே நம்முடைய பேச்சு இது நம்ம இப்போ இந்த பயம் ஏன் வந்ததுன்னா, இது எல்லோருக்குமே அருள் சார்ந்து செயல்படுவர்களுக்கு அத்தனை பேர் இருக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு. இன்றைக்கி நம்ம இதனால் வருது, இது போயிடுதுன்றதுனால நம்ம விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் பதிவு பண்ணுகிறார்கள் என்பதற்காக நாம் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் செவிமடுத்து கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் வியாபகமாக இருந்து செவிமடுத்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருச்செவி அதை செவிமடுக்கிறதா இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணி உலகத்தில் பிறக்க வச்சோம், இது என்ன பண்ணிருக்குதுன்னாக்கா அந்த மொத்தத்தையும் எண்ணம் பரிசை கணக்கு எழுதுகிற மாதிரி எழுதி போடுவேன். ஆகையினாலே நாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு பேச வேண்டும். சொல்லுகிற சொல்லுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் அது அட்மாஸ்பியரில் இருக்கும். அறிவியல் பூர்வீல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு என்னுடைய பேராசிரியர் நகராட்சி பள்ளியில் படிக்கிற பொழுது 1963 62 இல்லை 63 நடராசன் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் ரோவாக இருப்பார், அந்தனர். அவர் சொல்லுவார், அறிவியலிலேயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னே உலகத்திலே இருந்து ஒரு உயிரானது அகவுதல் என்கின்ற ஒரு ஒலியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஒலியானது உலகமாகிய அண்ட வெளியிலேயே சதாசர்வ காலம் அப்படியே அந்த ஒலி அதிர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒலி அலைகள் இப்பொழுது அறிவியல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பேசுறது மொத்தம் எங்கேயோ இருக்குதா இல்லையா? இதையும் உணர்கின்ற பெருமான் இருக்கிறார். பெருமான் உணரவில்லை என்றால் நமக்கு வினையை கணக்குப்பட்டு கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஞானசம்பந்தர் எவ்வளோ கண்டுபிடிச்சி, நாவுக்கரசர் எவ்வளோ தெளிவு பண்ணி, பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் கீழ்கணக்கு எழுதின்னு வராருன்னு சொல்லுவார். அப்போ அழியாத கணக்கு அது.
எந்த விதமான பதிவுகளிலே செய்தாலும் அந்த பதிவுகளிலே இருந்து மீண்டு அழிச்சு விடலாம். ஆனால் அழிய முடியாத ஒரு கணக்கு தான் கீழ்கணக்கு. இவற்றையெல்லாம் அதனால் நம்ம என்ன பண்ணோம், இனிமேல் வாயிலே இருந்து உதிர்க்கிற சொற்கள், இறைவனால் எப்பொழுது உடல் கொடுக்கப்பட்டது, உயிர் கொடுக்கப்பட்டது, நாக்கு கொடுக்கப்பட்டது, தத்துவங்கள் அவனால் நமக்காக படைக்கப்பட்டது, உய்தி பெறுவதற்காக படைக்கப்பட்டது என்பதை உணர்ந்த பிறகு இனிமேல் நாம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். பேசுவது அத்தனையும் இறை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் சாதாரணமாக நம்ம ஒழுக்கத்தில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, தமக்கும் பிறருக்கும் இன்னல் தருகின்ற சொற்களை பேசக்கூடாது. சாதாரண சின்ன மேட்டர். இது எந்த நூலும் கிடையாது. அதெல்லாம் நம்ம நூலில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். பெரியவங்க சொல்லுவாங்க, பயனில் சொல்லாமை இதெல்லாம் கேசாது. நீ பேசுகிற ஒரு செயல்னாலே ஒரு சொல்லினாலே எவருக்காவது என்ன நன்மை இருக்கிறது என்று சிந்தித்து பேசு. அந்த மாதிரி பேசினா அது உனக்கு நன்மையாக அமையும்ன்றது சின்ன விஷயம். நம்மகிட்ட ஒழுக்கத்தை ஒரு கடைபிடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களாம் நூலை படித்து தான் சொல்கிறாங்களே. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அத்தனையும் நூலில் தான் இருக்குது. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா அவர்கள் செவி வழியாக மூதாதைகள் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தினம் ஞானசம்பந்தர் திருக்கொடுங்குன்றம் என்கின்ற ஒரு பதிகத்தை நமக்கு அருளிச் செய்திருக்கிறார். இந்த பதிகமானது திருக்கொடுங்குன்றம் என்கின்ற இடத்துக்கு அவர் எப்பொழுது செல்லுகிறார் என்கிறது பாண்டிய நாட்டுக்கு அவர் சொல்லுகிறார். பாண்டிய நாட்டுக்கு எப்படி புறப்பட்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இங்கே மதுரையிலே இருக்கின்ற பாண்டிமாதேவியும் குலச்சிறையாரும் அவருக்கு ஆள் மூலமாக தூது அனுப்பி இங்கே சமணருடைய கொட்டத்தினாலே தமிழ்நாடு விபூதி பூசுவது என்கின்ற ஒரு நிலையிலே இருந்து, சைவ நெறியிலே இருந்து தாறுமாறு கட்டி இருக்கின்றது, அதை போக்குவதற்காக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பாண்டி நாடு செல்வதற்காக செல்லுகிறார். அந்த செல்வதற்கு நாவுக்கரசர் தடை செல்கிறார். சமணர்கள் கொடுமையானவர்கள் என்று சொல்லுகிறார். பரவாயில்லை, அங்கே அவர் ஒரு பதிகத்தை பாடிட்டு அங்கே செல்லுகிறார். அப்போ பாடப்பட்ட பதிகம்தான் பேயிரு தோழிபங்கம். அடியார் அவருக்கு எதுவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு போகிறார். அது வரலாறு. அப்படி சென்றவர் இவர் இங்கே இருந்து இவர் இந்த பக்கமாக வந்துட்டார். ஆனால் பாண்டி நாடு நோக்கி செல்லுகிறார். இப்போ எங்கேருந்து பாண்டி நாடு போகிறார்? திருமறைக்காட்டிலே இருந்து பாண்டி நாடு போகிறார். அது ஞானசம்பந்தருடைய வரலாறு. திருமறைக்கிலே காட்டிலே இருந்து பாண்டிய நாடு நோக்கி பயணம் செய்கிறார். அவருக்குன்னு ஒரு வாகனத்தையும் கொடுத்துருக்கிறாரு. வேறு யாருக்கும் அடியார்களுக்கு கொடுக்கல வாகனத்தை. அவருக்கு வரைக்கும் சிவிகையை கொடுத்துருக்கிறாரு. அந்த சிவிகை தாங்குவதற்கு உண்டான ஆட்கள் இருக்கிறார்கள். அவருக்குன்னு ஒரு அடியார் திருக்கூட்டம் இருக்கிறது. அவர் சிறிது சிறிதாக அவருடைய செயல்பாடுகளே முதிர்ச்சி தோன்ற அவரோட கூட்டம் இருக்கின்றது. இந்த கூட்டத்தோடு அவர் பாண்டி நாடு செல்கிறார். அந்த பாண்டி நாடு செல்வதை பெரிய புராணத்தில் சேக்கிழார் மிக அருமையாக சொல்கிறார். பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தருடைய பாடல்களிலே ஞானசம்பந்தர் வரலாறு சொல்லுகின்றது 629 630வது பாடல். பெரிய புராண தொடரிலே வந்தால் 2527 2528 2 பாடல்கள். 2 பாடல்களிலே அவர் அந்த தலத்துக்கு சென்று சேர்ந்த செய்தியை சேக்கிழார் ரொம்ப அருமையாக சொல்கிறார். இங்கிருந்து திருமறைக்காடு செல்லுகின்ற போது என்ன பண்ணார், எந்தெந்த இடங்கள்லாம் சென்றார், அங்கே என்ன இருக்குதுன்னு ஒரு ஜியாகிரபி ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு. நமக்கு ஒரு புவியியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க. இங்கே திருமறைக்காட்டிலே இருந்து அவர் மதுரை பகுதிக்கு செல்லுகிறார். வழியில் போகிற போது கொடுங்குன்றம் செல்லுகிறார். பாண்டி 14 தலங்களிலே கொடுங்குன்றம் ஒன்று. அந்த திருக்கொடுங்குன்றத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னே எந்த மாதிரி செயல்பாடு இருந்தது அப்படின்றத பாட்டில் அருமையாக சொல்கிறார். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மன்றர் மலர் பிறங்கள் மருங்கு எரிந்து வரு நதிகள் பல. என்ன ஒரே பாட்டில் எவ்வளோ சொல்லிடுறாருங்க. மன்றல் மலர் பிறங்கள் மருங்கு எரிந்து வரும் நதிகள் பல. நதிகள் எங்கிருந்து உற்பத்தியாகும்? உயரமான பகுதியாக இருக்கிற மலைகளிலே இருந்து வரும். மலைகளில் உற்பத்தியாகி வழியிலே இருந்து தொடர்ந்து மலர்களையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கீழே இருக்கின்ற ஆறுகளின் மூலமாக மலர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மரங்களிலே இருக்கிற மலர்களையெல்லாம் சுமந்து கொண்டு வந்து கொடுக்கின்ற பல நதிகளை கடந்து செல்கிறார். அடுத்தது சென்று இந்த இடத்துல சேக்கிழாருக்கு உரை எழுதுகிறார் பாருங்க. அதான் உரையை நம்ம படிக்கணுன்றது. நதிகள் பல பல நதிகள் இருக்குது. நதிகளை பார்த்தா என்ன பண்ணுவோம் நாமன்னாக்கா போவோம். ஏன்னா நம்ம குழந்தைங்களாம் பாடணும் குளிக்கும் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும்.
ஆனால் என்ன பண்ணாராம் இவர், நதிகள் சென்று அணைந்து கடந்து ஏரி, இந்த 4 சொல்லு மட்டும் பாருங்க. நதிகள் சென்று அணைந்து கடந்து ஏரி. சாதாரணமாக பாட்டு சொல்கிற போது சென்று கடைந்து கடந்து ஏரின்னு, சென்று அணைந்து கடந்தேரி. அதுக்கப்புறம் திரிமறுப்பின் கலை புணர் மான் கன்று தெரித்து அணவு உரைக்கும் காணவதம் கடந்து, காண அதர் கடந்து, காணகமாகிய இடம், அந்த இடத்துல வந்து முறுக்கினை உடையதாக இருக்கின்ற, கொம்புகளை உடையதாக இருக்கின்ற அந்த மான் இனங்கள் இருக்கின்ற பகுதியெல்லாம் காணல் போனாருன்னார். இதுக்கு நம்ம பெரிய புராணம் இன்னைக்கு பேச்சு இல்லை, நமக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், ஒரு குறிப்பு மட்டும் கொடுக்குறேன். இந்த இடத்துல இங்கு கூறியது புன்புல வைப்பு. இந்த பகுதியெல்லாம் எந்த இடமா இருக்குதுன்னா, அந்த பகுதியில் போனால் புன்புலம் என்றால் நமக்கு பாருங்கள், இந்த அருமையான தமிழ் சொல்லு புன்புலம். புன்செய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நன்புலம் நன்செய், அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது எப்படி தமிழில் வருது பாருங்க, புன்செய் நன்செய்ன்னு சொல்கிறோமே, இதை நஞ்சை புஞ்சைன்னு சொல்கிறோம் இல்லையா. புன்புலம் என்பது சரியான தமிழ். அது அந்த புன்புலம் என்கின்ற புன்செய் நிலங்களை அங்கிருந்து பக்கத்திலே இருக்கின்ற முல்லைக்காடுகள், முல்லை எங்கே வரும், மலையும் மலை சார்ந்த பகுதியுமாய குறிஞ்சியை தாண்டி வனமும் சார்ந்த பகுதியும் முல்லைக்காடுகள். இந்த முல்லைக்காடுகள் இருக்கின்ற பகுதிகள் அந்நாளில் புதுக்கோட்டையினின்றும், எந்த பகுதின்னு சொல்கிறார், அந்த வழியாக தான் போன ஒரு திருமறைக்காட்டிலேருந்து அப்படியே புதுக்கோட்டையினின்றும் வெள்ளாறு தாண்டி, நதிகள் சொன்னார் இல்லையா, வெள்ளாறு, அதுக்கப்புறம் செய்த செட்டிநாட்டு பகுதிகளின் வழியாக திரும்பி கொடுங்குன்றம் செல்லும் வழி செறிந்த காட்டு வழிகளை கடந்தன என்பது அறியப்படும். அந்த வழியெல்லாம் காட்டு வழிகளெல்லாம் கடந்து செல்லும். அதனால தான் அதர்னர். கல் அதர் என்றால் மலைகளும் காடுகளும் வளைந்த வனப்பகுதியாக இருக்கின்ற, அதர் என்றால் வனப்பகுதி, கடினமான மக்கள் செல்வதற்கே கரைப்படும். இருப்பினும் இடையிடையே மக்கள் வாழ்கின்ற பகுதிகள் இருந்திருக்கின்றது. எதுனா நமக்கு தெரியுதுனாக்கா, மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு பக்கத்திலே தான் மான் கன்றுகள் இருக்குமா. இங்கே மான் கன்றுகளை பற்றி அவர் சொல்கிறாரு. எவ்வளோ சிந்தனை பாருங்கள். இப்போ செறிந்த உள்ளே இருக்கிற அந்த காட்டில் மான்லாம் இருக்காது, கொடிய விலங்குகளாக இருக்காங்க. அப்படியே தளர்ந்து வந்து டென்ஸ் இருக்கின்ற காடு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற போது தான் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் இருக்கிற போது தான் சோலைகள் இருக்கும். அப்படியே வந்து மக்கள் கொஞ்சம் சிறிது இருக்கிறனாக்கா மான் கன்றுகள் இருக்கும். இந்த மான் இருந்தது என்பதை ஞானசம்பந்தர் சொல்கிறதுனால இருக்கும். ஆக இந்த பகுதியை கடந்து சென்றார் என்று அதான் தெரியப்படும். இந்த சென்று அணைந்து பாருங்கள், நதிகளை சென்ற போது நதி எப்படி போனாராம், சென்று முதல்ல அந்த நதிகளை நோக்கி நடந்து செல்லுவது, அதுக்கு சென்று என்பதற்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவற்றின் கண் சேர்தல், அந்த நதிகள் பக்கமாக போய் அங்கே இருக்கின்ற அந்த நதியினுடைய துறைகளிலே இருந்து அங்கே சேருவது. செல்லுவது என்பது டிராவல், சேர்தல் என்பது அந்த கரையை அடைதல். அந்த 4 சொல்லு எவ்வளோ அருமையாக விளக்கம் கொடுக்குறாங்க. சென்று கடந்து, அதுக்கப்புறம் அக்கரை கடைந்து தாண்டினும் அங்கிருந்து மறுபடியும் சென்று கடக்கணும். அதை நதிகளை இருந்து போது நதிகள் பின்னாலே கூடவே ஓரமாக போனாக்கா வடகரை தென்கரை என்னால் ஆகிடும் அது. ஆனால் என்ன பண்ண, நதிகளை நம்ம போகிற டார்ஜெட் ஏற்ற மாதிரி கடக்கணும். சென்று நதிக்கரைகளை அணைந்து அதுக்கப்புறம் அதை கடக்கணும்னா என்ன பண்ணோம், அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு படகோ ஏதாவது அது பரிசலோ எதையும் பண்ணுவா, கடந்து ஏரி. அங்கே சொன்னால் ஏரினாக்கா அந்த இடத்துல இருந்து அங்கிருந்து கடந்து பயணம் செய்வது. இந்த ஒரு 4 சொல்லில் இவ்வளோ பொருள் இருக்குதுன்றத நம்ம உரையாசிரியர் கொடுத்துருக்காரு. அதை நான் சொல்லணும்னு நினைப்பட்டேன், சொல்லிட்டேன். திரிமறுப்புன்னு சொல்லியிருக்கோம். இந்த திரிமறுப்புரிய ஒரு மிருகங்களை சொல்கிறார் அவர். திரிமறுப்பு என்பது திரிதல் என்றால் முறுக்குதல்னு பேர். முறுக்குகளை உடையதாக இருக்கின்ற மான் கொம்பு. திரிமறுப்பு முறுக்குகளை உடையதாக இருக்கின்ற பிளவு கட்ட கொம்புகளை உடைய மான்.
அந்த மானினுடைய பெடை என்றால் கன்றுகள், பெடை கன்று என்றால் பெண்பாலம், இந்த கன்றுகளாம் இதெல்லாம் இருக்கிற இடங்கள்லாம் கலந்து அவர் சென்றார் என்கின்ற அந்த ஒரு செய்திக்கு மட்டும் இவ்வளோ தொலைவு அவர் போயிருக்கிறாரு. சரி, இப்போ கொடுங்குன்றம் போயிட்டார். கொடுங்குன்றம் பகுதியை செல்றார். அந்த கொடுங்குன்றத்தில் போய் என்ன பண்ணுறார் பாருங்க. கொடுங்குன்றத்தினில் அமர்ந்த கொழும்பவள செழுங்குன்றை, இந்த இடத்துக்கு பேர் கொடுங்குன்றம், அங்கே இருக்கிற சாமிக்கு பேர் செழுங்குன்றம். அருமையாக சொல்கிறார் பாரு. தலத்துக்கு பேர் கொடுங்குன்றம், அங்கே இருக்கிற சாமி என்னன்னாக்கா செழுங்குன்றை. செழும் என்றால் வழிபாடு செய்வர்களுக்கு செம்மையாக இருக்கின்ற, செழுமையை கொடுக்கின்ற, முத்தியாகிய பதத்தை கொடுக்கின்ற செழுங்குன்றை அடுங்குன்றம் உரித்தானை, அடுங்குன்றம் உரித்தானை வணங்கி அந்த பெருமானை தரிசனம் செய்து அருந்தமிழ் பாடி வணங்கி அங்கே அருந்தமிழ் பாடினார். அருந்தமிழ் பாடி அதுக்கப்புறம் கிளம்பிட்டார். இந்த இடத்துல அவருடைய கொடுங்குன்றத்தில் ஞானசம்பந்தம் இருந்ததுக்காக ஒரே ஒரு இந்த வழியில் அப்படியே வழிநடையாகவே பாட்டு போடுறாரு. அங்கே இருக்கிற பெருமானை பாடி நெடுங்குன்றும் அங்கேருந்து புறப்படுறாரு. அப்போ இந்த கொடுங்குன்றம் என்கிற பகுதியில் இருந்து மதுரைக்கு செல்றார். மதுரைக்கு போகிற வழியில் நெடுங்குன்றும் படர்காணும் நிறை நாடும், வழியிலே நல்ல மக்கள் வாழ்கின்ற பகுதி இருக்குது. கடந்து மதி தோடும் குன்றம் மதில் சொல்றார். வானளாவிய மதிலை உடையது. மதி தொடும் குன்றம் மதில். மதி தொடும் குன்ற மதில் என்றால் வானளாவிய மாளிகையினுடைய முடிவுகளை உடைய, மாளிகையினுடைய உபரிகளை உடையதாக இருக்கின்ற, மதில்களை உடையதாக இருக்கின்ற மதுரை மாநகரத்தினுடைய அணைகின்றார். அதுக்கப்புறம் அவர் பயணத்தில் இருக்கும்போது அவன் குறைச்சியாக வர, அது கதையை வேற மாதிரி போச்சு. எதுக்கு சொல்லுவார்னா, இந்த மாதிரி இந்த நடுவில் இந்த கொடுங்குன்றத்தில் இருந்து அங்கே பாடிட்டு அவர் போகிறார் என்ற செய்தியை சேர்க்கிறார், நம்ம பதிவு செய்திருக்கிறார். இந்த பதிகத்துக்கெல்லாம் அங்கே பேர் இல்லை. அதனால் நம்ம இதுதான் பெரிய புராணத்திலே இந்த செய்தியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்தர் இவ்வளோ போய் போகிற வழியில், மதுரைக்கு போகிற வழியில் கொடுங்குன்றம் பார்க்குறார். இந்த தலன்றதுக்கு பேருனா பிரான்மலைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த கொடுங்குன்றத்துக்கு இருக்கிற பேர், இன்றைய பெயர் அதுக்கு பிரான்மலை. அந்த பிரான்மலை என்கின்ற மலை இது. கொடுங்குன்றம் என்று நம்முடைய வரலாற்று பெயர். அங்கே இருக்கிற கீழே தான் தலம் இருக்கிறது. அந்த கிராமம் போனோம்னாக்கா நீங்கள் கொடுங்குன்றம் என்ற தலத்துக்கு சென்றோமானால் கோயிலுடைய அடிவாரத்திலே இருக்கின்றது. கோயில் அடிவாரத்திலே இருக்கின்றது. அந்த தலத்திலே மலை மேலே ஏறியிருக்கிறார்கள், கீழேயும் தலம் இருக்கிறது. அந்த இடத்திலே 3 பேர் படினாங்க. மகோதர மகரிஷி, நாகராஜன், நாகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற ஆதிசேஷன், இவங்கெல்லாம் வழிபட்டு இருக்கிறார்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகழ் இந்த கொடுங்குன்றத்துக்காக ஒரு திருப்புகழ் கொடுத்துருக்கிறார். சுப்பிரமணிய தலம், சுப்பிரமணியருக்கும் வழிபாடு செய்கின்ற ஒரு பகுதியான ஒரு தலம். மலை மேலே அங்கே போனோம்னாக்கா நம்ம பெரும்பாலும் அங்கே வைரவர் சந்நிதியை போய் போதும். அங்கே வைரவர் சந்நிதி மிக முக்கியமான சந்நிதி. அங்கே வைரவ சந்நிதியை வழிபாடு செய்வதற்காக மேலே போவோம். மலை மேலே வைரவருடைய சந்நிதி மிகுந்த விசேஷம். சுவாமி சந்நிதியிலே திருக்கல்யாண கோலம் சிறப்பான காட்சி இருக்கின்றது. சுவாமியுடைய மூலஸ்தானத்திலே உள்ளே திருக்கல்யாண காட்சி இருக்கிறது. அங்கே ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறார்கள், தேவசபா மண்டபம். பெரும்பாலும் மண்டபங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே இருக்கிற மண்டபத்துக்கு தேவசபா மண்டபம் என்கிற ஒரு மண்டபம் இருக்கிறது. குகை கோயில், குகையிலே இருந்து சித்தரிக்கப்பட்டது, குகை கோயிலாக அமைந்திருக்கிற ஒரு தன்மை உடையது. ஏன்னா குன்றுகள் இருக்கிற இடத்துல இருந்து மலை கிடைக்கிறதுனால அங்கே குகை கோயிலாக அமைத்து விடுவது என்பது சிற்பிகளுக்கு பலம். இதை பல மன்னர்கள் இதுக்கு செய்திருக்கிறார்கள். அந்த அந்த பகுதியில் தான், பிரான்மலையில் தான் நம்ம வரலாற்றுப்படி முல்லைக்கு தேறி இருந்த பாரி, கடையேழு வள்ளல்களிலே இருந்தவனாக இருக்கிற பாரி வள்ளல் அரசாண்ட பரம்பு மலை இதுதான். இந்த மலை தான் பரம்பு மலை என்று அழைக்கப்பட்டிருக்கிற பகுதி. மலை அடிவாரத்திலே எழுந்தருளி உள்ள கொடுங்குன்றநாதர் இலிங்கத்துக்கு கருங்கற்கள் வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கு. திருமேனியில் அருமையான வேலைப்பாடு அமைந்ததாக அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தர் பாடல் மட்டும்தான் பதிகம் கிடைத்திருக்கு. சம்பந்தருடைய ஒரே பதிகம் தான் அந்த தலத்துக்கு இருக்கிற ஒரு பதிகம், சம்பந்தர் பாடல் படுத்தகம். எங்கே பக்கத்தில் போனோம்னாக்கா அதுக்கு புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராவதி பேருந்தில் போனோன்னா புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி என்கின்ற தலத்துக்கு செல்கின்ற வழியிலே இந்த கொடுங்குன்றம் பிரான்மலை என்று சொல்லி இறங்கிக் கொள்வோம். 2வது வழினா மதுரையிலேருந்து வரணுன்னாக்கா
மதுரையிலே இருந்து பொன்னமராவதி, புதுக்கோட்டையிலேருந்து போனால் அந்த பக்கம் டுவர்ட்ஸ் மதுரை, பொன்னமராவதி பேருந்து போனால் வழியில் இறங்கிக்கலாம். பிரான்மலைன்னு பேர், பிரான்மலை. மதுரையிலே இருந்து பொன்னமராவதியில் இருக்கின்றதுலையும் இருக்கலாம். எந்த இடத்துல சொன்னாலும் பிரான்மலை என்ற திருத்தத்திலே இறங்கி கொள்ளலாம். இந்த இடத்துல இந்த தலத்துக்கு முன்னே 21 கல்வெட்டுகள் இருக்குது. இன்னைக்கு என்னமோ சொல்லி எதோ பண்ணிட்டு இருக்காங்க சார். பழைய காலத்திலே இந்த கல்வெட்டுகளை எல்லாம் எப்போ சார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆங்கிலேயன் ஆட்சி காலத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சிக்கிறாங்க அந்த கல்வெட்டுகளை. சார் நம்ம ஆலயங்களிலே இருக்கின்ற ஆலயங்கள் இருக்குது கல்வெட்டுகள் எல்லாம் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சாங்க, அதுதான் பண்ணாங்கன்னு இல்லை. இதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சதுனால தான் அந்த குறிப்பு மட்டும் எழுதினேன். இந்த தலத்துக்கு 21 கல்வெட்டுகள் இருக்கிறது. இந்த கல்வெட்டுகள் எப்போ படியெடுத்தாங்கன்னா 1903. இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு பகுதியிலே நடந்து கொண்டே இருக்கிற காலம் அது. 1885 இந்திய தேச காங்கிரஸ், 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஆங்கிலனை எதிர்த்து நாம் முக்கியமாக போராட வேண்டும், போராட கொண்டு. அப்போ 1885 அது பாட்டுக்கு சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டு இருப்பது ஒன்று இருக்குது வரலாறு. ஆனால் இந்த சமயத்திலே இருப்பவர்கள், இறை வழிபாட்டிலே இருப்பவர்கள் ஆலயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதையும் ஆங்கிலேயன் தடை செய்யவில்லை. எனக்கு இது படிக்கிற போது தான் அதான் என்னடா இவ்வளோலாம் இருந்திருக்கு காலம். இப்போ நம்ம என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஃபைட் பண்ணி என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், 1903 படியெடுக்கப்பட்ட 21 கல்வெட்டுகள் இந்த பகுதியிலிருந்து படியெடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பாண்டியனுடைய ஆட்சி 10லேருந்து 13, பாண்டிய மன்னனுடைய ஆட்சி, குலசேகர பாண்டியன் ஆட்சி. குலசேகர பாண்டியன் ஆட்சி ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் அவன் ஆட்சி பட்டம் ஏற்பட்ட பிறகு அவனுடைய ஆட்சி ஆண்டை கணக்கு போடுவாங்க. அதேவேளை நான் ஆட்சியில் ஏற்று 9 ஆண்டுகள் கழித்து 10வது ஆண்டிலிருந்து 13வது ஆண்டிலே குலசேகர பாண்டியனுடைய 13வது ஆண்டுகள் ஆட்சி ஆண்டிலே 10லேருந்து 13 ஆண்டுகள். அப்போ 14 ஆண்டு ஆட்சி செய்திருக்கான் ஒரு மனிதன். ஆகையினால் ஆண்டுகள் நிகழ்ந்தனவாக 4 கல்வெட்டுகள் இருக்கிறது. இந்த கோயிலெலாம் அப்போ கட்டியிருக்காங்க, குலசேகர பாண்டியனுடைய காலத்திலே எப்போ கட்டினாங்க. ஆனால் அதை படி எடுத்தது 1903 எடுத்திருக்கிறார்கள். அந்த படி எடுக்கிற தன்மையெல்லாம் எல்லாம் செய்கிற ஒரு பக்தி இருந்துருது. பக்தி பாட்டுக்கு அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கிறது. அந்த போராட்டம் என்பது தனியாக நடந்து கொண்டு இருக்கிறது, சுதந்திர போராட்டம். அவள் இவற்றை ஆய்வு செய்து எழுதியவர், இந்த கல்வெட்டு ஆய்வு பண்ணி எழுதியவர். இன்னைக்கு என்னென்னமோ பேசுகிறோம் நம்ம. இந்த கல்வெட்டை ஆய்வு செய்து எழுதியவர் சேவல் பாதிரியார், ஒரு பாதிரியார். ஆமாம், கிறிஸ்தவ பாதிரியார் சேவல் பாதிரியார் என்பவர் தான் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஆய்வு செய்து இது எந்த மன்னனுடைய காலத்தில் கட்டப்பட்டது, இது என்ன நிபந்தனைகள் வைக்கப்பட்டது என்பதை இதெல்லாம் செய்திருக்கிறவர். சுந்தரபாண்டிய மண்டபம் அங்கே ஒன்று இருக்கிறது. சுந்தரபாண்டியன் என்ற பெயரினாலே ஒரு அருமையான மண்டபம் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய, இன்னும் 21 கல்வெட்டில் படித்தா எவ்வளோன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அதை எடுத்துக்கல. இந்த ஆங்கிலேயர்கள் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அவங்க படிச்சிருக்காங்க பாருங்கள். ஜியு போப் எவ்வளோ படிச்சிருக்காருன்றதுக்கு அது மாதிரி அங்கே உதவிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது செய்தி நமக்கு தெரியும். இப்போது பதிகத்துக்கு போ. கபிலர் ஏன் வரணும்? போகணுமா சார்? நம்முடைய வரலாற்றில் பாரியினுடைய இடம்னு சொன்னோம், அவ்வளோதான். இது இடம், அங்கே யார் யார் இருந்தாங்கன்றது அங்கே அதுக்கப்புறம் பார்க்கணும். சிவா அங்கவே சங்கவே எங்கேயோ கொண்டாட்டார் சிவா. ரைட். இப்போ திருக்கொடுங்குன்றம் நட்டப்பாடை ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் அந்த நட்டப்பாடை பண்ணில் பாடிறேன். வாயில் போலி எய்தும் மழை மேகம் கீழி தோடி கூணல் பீரை சேரும் குளிர் சாரல் கோடும் குன்றம் ஆனில் போலி 5 ஆமந்து ஆடி உலகு ஏத்த தேனில் போலி மொழியாளோடும் மேயான் திருநகரே. இதில் உமையம்மைக்கு பேர் சாமி கொடுங்குன்றநாதர், அம்பாள் பேர் குயில் அமுது நாயகி.
குயில் அமுது நாயகி. குயில் போன்ற சொற்களினாலே அமுதத்தை பொழிகின்ற, அமுதம் போன்ற சொற்களை பொழிகின்ற குயில் போன்ற ஓசையரோடு பொழிகின்ற நாயகன் பேர். அது பாருங்க, இதில் 2 இடத்துல பதிகளே வருகிறது. தேனில் பொழி மொழியாள், ஞானசம்பந்தருடைய வாக்கு. தேனில் பொழி மொழியாள் என்கின்ற அந்த சொற்றொடர் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது திருநகரம். இந்த பதிகத்திலே 3 இடங்களிலே உமையம்மையோடு இருக்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அங்கே மலை என்கின்ற காரணத்தினாலே மலையிலே இருக்கின்ற விலங்குகளை பற்றி பேசுகிறார். மனிதர்களை பற்றி பேசலை, வழிபாடு செய்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பேசலை. ஆனால் இது மலையிலே விலங்குகள் இவ்வாறு இருக்கின்றது, திருத்தி கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அருமையாக கொண்டு இருக்கிறது. விலங்குகளே வந்து அந்த அளவுக்கு பக்தியோடு இருந்து செயல்படுகின்றது என்பதை அது கொஞ்சம் ஆதாரத்தோடு சில இடங்களில் அவர் கொண்டாடுறது. உரையாசிரியர் நல்ல தண்டபாணி தேசிகர் உரை இது. அதில் வந்து வானில் பொலிவு எய்தும் மழை மேகம் கிழித்து ஓடி, இதை இப்படி பிரித்து படிச்சுங்க. வானில் பொலிவு எய்தும் மழை மேகம் கிழித்து ஓடி கூணல் பிறை சேரும் குளிர் சாரல். இதுதான் செய்தி நமக்கு. இதை எப்படி பிரிச்சுக்கிற பொரியிற மாதிரி சொல்ல மாதிரி. கூணல் பிறை, புரியுதா? கூணல் பிறை, கூணல் பிறை என்றால் வளைந்த பிறையானது மேகம் கிழித்து ஓடி சேரும் கொடுங்குன்றம். இது நம்ம மாலை நேரத்திலே, மழை காலத்திலே, மாரி காலத்திலே பார்க்கக்கூடிய காட்சி. அப்படியே பார்ப்போம், மேகம்தான் போயின்னு இருக்கோம், பிறை போவாது. ஆனால் பிறை ஓடுற மாதிரி தெரியும். சில நேரம் அந்த காட்சி நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மேகத்துடைய அசைவு இருக்கின்ற பொழுது, மேகம் வேகமாக போகிற போது ஓடுற மாதிரி, நட்சத்திரம்லாம் ஓடுற மாதிரி தெரியும், பிறை ஓடுற மாதிரி தெரியும். பிறை ஓடலை. ஆக அந்த கொடுங்குன்றத்தின் மீது மேகங்கள் செல்லுகின்ற காட்சி அவ்வாறு நமக்கு தெரிகிறது. என்ன தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க ஞானசம்பந்தர். இப்படி யோசனை பண்ணி உரையாசிரியர் எழுதியிருக்கிறாங்க. கூணல் பிறை மேகம் கிழித்து ஓடி சேரும் கொடுங்குன்றம் என கூட்டி உரைச்சிக்கணும். இப்போ புரிஞ்சு போச்சு. இப்போ பிறையானது மேகத்தை கிழிக்குது. ஆனால் மேகம் எப்படி இருக்குதான், அதுக்கு அடைமொழி கொடுத்துருக்காரு. வானில் பொலி மேகம், பொலிவு எய்தும் மழை, மழை மேகம்ன்றார். வானில் பொலிவு எய்தும் மழை மேகம். மழை மேகம் என்றால் சூழ் முதிர்ந்ததாக இருக்கின்ற மேகம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யக்கூடிய தன்மை உடையதாக இருக்கின்ற மேகம். அது அடர்த்தியாக இருக்கும். அதை மென்மையாக இருக்கின்ற, வளைந்ததாக இருக்கின்ற பிறையானது கிழித்து போகுது. இங்கே ஒரு செய்தி கொடுத்துருக்கிறார். கூணல் பிறை மழை மேகம் கிழித்து ஓடுகின்ற கூணல் பிறை சேரும் குளிர் குன்றம்னு. அப்படிப்பட்ட குன்றமானது சாரலை உடையதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இடத்திலே இங்கே இந்த செய்தியை கொடுத்துட்டு மழை மேகம், அப்படிப்பட்ட இடத்துல அந்த இடத்துல விட்டுருக்காராம் சாமி. அடுத்து 2 வரி வந்து சாமி பற்றி சொல்கிறார். நல்லா தெரியும். ஆவினில் 5 அமர்ந்து ஆடுகின்ற பெருமான். உலகத்திலே இருப்பவர்கள் பசுவிலே இருந்து கிடைக்கின்ற 5 பொருட்களினாலே அபிஷேகிக்கின்ற பொழுது, அவருக்கு வழிபாடு முழுக்கு செய்கின்ற பொழுது ஆனந்தமாக அமர்ந்து ஆடுகின்ற தன்மையுடையவன். பாலிலே இருக்கிறது கிடைக்கிற பொருட்களை ஆடுவதிலே மகிழ்ச்சி உடையவான பெருமான். அவர் கூட தனியாக இல்லை, உமையம்மையோடு இருக்கிறார். தேனில் பொலி மொழியாளோடும் மேயான். அப்படிப்பட்ட பெருமான் அங்கே இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பு சொல்கிறாரு. தேனில் பொழி மொழியா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குயில் அமுத நாயகி என்பதற்கும் தேனில் பொழி மொழியால் என்பதற்கும் அதையே குறிப்பாக ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காருன்னு. இப்போ ஒரு இந்த செய்தி இளம்பரையானது சூழ் முதிர்ந்த மேகம். சூழ் முதிராத மேகம் வந்து கொஞ்சம் கனம் இருக்காது. சூழ் முதிர்ந்த மேகம் மழைக்காக இருக்கிற மேகம். அந்த மேகத்துக்கு ஒரு குறிப்பு கொடுக்குற உரையாசிரியர் எவ்வளோ சிந்திச்சுக்கிறாங்க பாருங்கள். இப்படி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திருமொழிகளிலே. நான் கூட அப்படியே படிச்சுட்டு சிந்திச்சுக்கினே வந்தாலும் புது சிந்தனைகள் நமக்கு உருவாகும். அந்த சிந்தனைகளை தான் பெருமானை பற்றி நம்ம சிந்திக்க நமக்கு ஆனந்தமாக இருக்கும். இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு பாருங்கள். இளம்பிறை கனத்த மேக உடலத்தை கிழித்து செல்கிறதுன்னு குறிப்பு. அதானே இளம்பிறையானது கனத்த. ஏன் இங்கே வந்து
மழை மேகமான இருக்கிறதுனால கனத்ததாக இருக்குது, அதை கிழித்து செல்லுகிறது. அப்படிப்பட்ட குன்றம்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன சார் செய்தி இருக்குது? இந்த பாட்டில் வேற ஒன்றும் இல்லை, சொன்னது இதுதான், கிழித்து ஓடுகின்றோம். இங்கே சொல்கிறாரு, குன்று என்றதுனால ஆன்மாக்கள் அனாதியான ஆணவ மலத்தை கிழித்து சென்று எய்தி திருவடி நிழலாகிய தண்ணிய நிழலை சாதலாய் என்பது குறிப்பு. ஆன்மாக்கள் குன்றமாக இருக்கிற காரணத்தினாலே கனத்ததாக இருக்கிறது, மழை மேகம் இருக்கிறது. அந்த மழை மேகத்தை எவ்வாறு ஊனல் பிறையானது கிழித்து ஓடுகின்ற ஒரு காட்சியை தான் கொடுத்துருக்கார். உன்னல ஊனல் பிறை ஓடல கிழிக்கலை எல்லாம் என்ற இந்த காட்சியை ஞானசம்பந்தர் சொல்லியிருந்தா, ஆன்மாக்கள் மலைகள் என்பது போல நமக்கு இருக்கிற ஆணவமாகிய படம், நமக்கு இருக்கிற ஆணவம் சர்வ சாதாரணமாக நினச்சிருவானோ, அதை கிழித்து நம்மளால் போகவே முடியாது. அதுதான் அந்த குறிப்பினால சொல்கிறார். எப்படி கூணல் பிறையானது மழை மேகத்தை கிழித்து போது அதுபோல ஆன்மாக்கள் அனாதியாக இருக்கின்ற ஆணவ படலத்தை கிழித்து சென்று எய்தி திருவடியை நிழலாகிய தண்ணிய இடத்தை சார்வதற்காக இந்த கொடுங்குன்றம் இருக்கிறது. ஆக ஆன்மாக்களுக்கு உய்தியை தருவதற்காக இந்த கொடுங்குன்றம் இருக்கிறது. எதுபோல என்றால், நமக்கு ஆணவ படலம் இருக்கிறது, ஆணவ படலை கிழிக்கணும், ஆனால் சாதாரணமாக அந்த ஒரு காட்சியை காண்கிறது. சாரல் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி சரி பரவாயில்ல, போயிடலாம். இப்போ இந்த ஒரு சின்ன கிழமை மழைன்றபோது இன்னொன்று சொல்லிட பாருங்க. இந்த முதல் வரியில் இந்த மேகம் வானில் பொலிவு எய்தும் மழை மேகம். இப்போ பொலிவு எய்தும் மழை மேகம் என்று சொல்கிற பொழுது, இந்த மழை பொழிவதனால காலங்கட்ட மழை பெஞ்சதுனாக்க இடர், சரியான காலத்திலே சரியான முறையிலே பெய்தனால மழை காரணமாக சேதம் ஏதும் நிகழாமையை பொலிவு எய்தும் மழை என்று உணர்த்திட்டு, மழையும் வந்தாலும் அந்த மழையினால் என்ன கிடைக்குது? நன்மை கிடைக்கின்ற மழை. பொலிவு எய்தும் மழை என்ற ஒரு தொடர்னால அந்த மழை காரணமாக உயிர்களுக்கு நன்மையே கிடைக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆமாம், கருமேகம்தான், சூழ் முதிர்ந்த மேகம்தான், அதான் கொஞ்சம் கனத்த மேகன்றதுனால சொல்லுவாங்க. ஆகையினால அந்த மழை மேகமானது பொலிவு எய்தும் மழைன்னு யார் சொல்றானாக்கா, பொலிவு என்றால் மேன்மையை தரக்கூடியது. யாருக்கு மேன்மை தரணும்னா உயிர்களுக்கு மேன்மை தரக்கூடியதாக இருந்த மழை. ஆக நல்ல காலத்திலே உரிய காலத்திலே பெய்கிறது என்கின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. மழை எவ்வளோ இயற்கையை வந்து கொடுக்குற போர் போனாங்க. சரி, அடுத்தது இது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் சில முக்கியமான செய்திகள் மட்டும் அதை மட்டும் சொல்லின்னு போகிறேன். அடுத்தது மயில் புல்குதன் பேடையோடு. இதுலேயும் இயற்கை தான் வருது. மயில் புல்கு தன் பெடையோடு உடன் ஆடும் வளர்சார். மயிலானது தன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய பெண் இணையான தன் பெடைன்றார் பாருங்க. அந்த தன் பெடையோடு என்பதற்கு ஒரு குறிப்பு பின்னால் கொடுக்குறேன் நான். அதை மயில் புல்கு தன் பெடையோடு, அதனுடைய பெடைன்னு இல்லை, தன் பெடை. ஆக குளிர்ச்சி பொருந்திய இதுவான், நல்ல குணத்தை உடையதாக இருக்கின்றது. அதனுடைய மயிலானது தனக்கே உரிமையுடையதாக இருக்கின்ற பெண் மயிலோடு உடன் ஆடுகின்ற வளர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்ற சாரல். இப்போ என்ன ஆகுது? மயில் தன்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சியாக ஆடி கழிக்கின்றது. ஏன்னா மழை மேகம் இருக்கிறதுனால மயில் ஆடுகின்றது. தனியாக ஆடல, கூடவே பெண்ணோடு சேர்ந்து ஆடுது. அது மட்டும் இல்லை, மயிலையும் குயிலையும் தான் அந்த பாட்டை வச்சுக்கிறாரு. அடுத்தது குயில் இன்னிசை பாடும். குயில்கள் ஆனந்தத்தினாலே எல்லாருக்கும் தேவையானது அத்தனையும் கிடைச்சாக ஒரு ஜாலியாக இருக்கும். ஒன்றும் கிடைக்கலன்னாக்கா உட்காந்து எல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கிற போது ஆனந்தமாக இருக்கும். ஆகையினால இந்த மயில்கள் தன்னுடைய பெண்ணினத்தோடு ஆடுகிறது. குயில் இன்னிசை பாடுகின்ற சோலை. இப்போ இந்த இடத்துல சொல்றார், மயில் ஆடுகின்றது, குயில் கூவுகின்றது. மயிலால இல்லை காணும், மயிலால வான் கன்று கூவ ஒரு பாட்டு வருமா, ஞானசம்பந்தர் பாட்டு தான். இல்லை, காண மயிலாடை என்பது பழமொழி இல்லை. சரி, அது பாட்டு வரும்போது ஞாபகம் சொல்கிறேன்.
மயில் புல்குதன் பேடையோடு ஆடும் வளர்சாரல் குயில் இசை பாடும் குளிர் சோலை. சோலை சாரல் ரெண்டுத்தையும் சொல்லிட்டாரு. சாரலையும் சொல்லிட்டாரு, சோலை சொல்லிட்டாரு. ஆனால் ஊருக்கு பேர் கொடுங்குன்றம். அடுத்தது அயில் வேல் மலி நெடு வெஞ்சுடர் அனலேந்தி நின்று ஆடி எயில் முன்பட எய்தானவன் மேய எழில் நகரே. இந்த கொடுங்குன்றத்திலானது எப்படிப்பட்ட நகரம் என்றால் சிவபெருமான். இந்த 2 வரி வந்து செயல்மானன். அயில் வேல் மலி நெடு வெஞ்சுடர் அனலேந்தி, கானகத்திலே கையிலே சுடரை ஏந்தி சூலத்தையும் ஏந்தி ஆடுகின்ற பெருமான் வீட்டிருக்கின்ற இடம் இது வந்து அப்படிப்பட்ட பெருமான். எயில் முன்பட எய்தான். என்ன பண்ணாரு? ஏற்கனவே திரிபுரத்தவருடைய மதிலாகி இருக்கின்ற என்ன அப்போ திரிபுரம் எரித்த வரலாறு இங்கே சொல்லிட்டாரு. அவன் இந்த இடத்திலே வந்து அமர்ந்து இருக்கின்றான். இந்த இடத்துல 2 செய்தி சொல்கிறாரு. புல்குதல் என்றால் தழுவுதல்னு பேர். மயில் தழுவுவதற்கு உரிமையாக இருக்கின்ற இந்த தன் பெடை என்று சொல்லலை, தன்னுடைய உரிமையான பெடைன்னு சொல்லலை, 3 செய்தி நான் போட்டுவிடு அப்படித்தானே இருக்கு. தன் பெடை என்பது ஏன் இந்த தன்னுடைய உணர்ச்சி உரிமையுடையதாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் 3 செய்தி நான் போட்டுருக்குதுன்ற போதே தன் என்றால் குளிர்ச்சி. மயிலுக்கு குளிர்ச்சி ஏன் கொடுத்தாருன்னாக்கா கற்பின் சிறப்பு கருதி. மயிலுக்குரிய கற்பின் சிறப்பு கருதி தான் தன் பேடைன்னு சொன்னார். பெடையோடு ஆகும் சாதல் என்னது தன்வசமாதல் அற்று பாடியும் ஊடியும் செல்லுகிற அன்பருக்கு குளிர் சாரல் என்கின்ற கருத்து துணித்தல். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஆனந்தமாக ஒழுக்கத்தோடு ஆடியும் பாடியும் செல்லுகின்றது. குயில்களும் ஆனந்தமாக பாடிங்க போகுது, மயில்களெல்லாம் என்ன பண்ணிக்குது? ஆடுதல். இது அப்படியே மனிதர் கொண்டாடுறாரு. மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக பெருமானை பற்றி ஆடியும் பெருமானுடைய பாடலுக்கு பாடியும் செல்லுகின்ற அடியார்களுக்கு குளிரும் சாரல் என்றால் குளிர்ச்சி என்றால் அடியார்களுக்கு குளிர்ச்சி என்றால் அந்த வெதர் குளிர்ச்சி இல்லை, நமக்கு உள்ள குளிர்ச்சி கொடுக்குதுனாக்கா என்னன்னாக்கா திருவடியை கொடுக்கின்ற சாரல். இது சாதாரணமாக இவர் இந்த மிருகங்களை சொல்லினே போகிறாருன்னு பார்த்தா அதில் இருக்க இவ்வளோ உள் விஷயங்கள் இருக்கிறது. இது சரி. இப்போ பெருமான் என்ன இருக்குதான்னு சொன்னார். அடுத்தது அயில் வேல் சொல்கிறார் 2 வரியில். கூர்மையான வேல் மிக்க கொடிய வெஞ்சுடர்களையும் உடைய அனலை ஏந்தி ஆடுகிற பெருமான், திரிபுரத்தை உடைய கோட்டை அழித்த பெருமான். அந்த செய்தி நம்ம சொல்லிட்டோம். ஆக இந்த இப்போ அங்கே முதல்ல சொன்னார் தன்னுடைய படையோடு இருக்க ஆனந்தமாக ஆடுதுன்னு சொன்னார். இப்போங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? மயிலையும் குயிலையும் வச்சு இதெல்லாம் சொல்லி அந்த அழகை சொல்லிட்டு போகிறதுக்காக பாருனாக்கா ஒன்றுமே இல்லையா, இயற்கை வர்ணனையே ஆயிடும்ல. இதில் திருமுறையிலே அடியார்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், இதை நாம் என்ன உணர வேண்டும் என்று சொல்கிற போது மிருகங்கள்லாம் அந்த மாதிரி செய்யுது. இது தன் என்றால் அதான் தன் என்றால் உடைமை பொருள். தன்னுடைய அப்படின்னாக்கா எனக்கு உரிமையானதுன்னு அர்த்தம். தன் என்றால் குளிர்ச்சி. மயில் குளிர்ச்சியான என்றால் மயிலுக்கு குளிர்ச்சி என்ன ஆகுதுனாக்கா அது வந்து மிகவும் சிறந்த கற்பு நிறத்தை உடையதாக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை சொல்றார். அந்த தன் என்பதற்கு அந்த அந்த நிலையை இவருக்கு சொல்லியிருக்கிறாரு. இது உரையானது. அவங்க அது மகிழ்ச்சியோடு அங்கே சேர்ந்து போயிடணும் அந்த இடத்துல. அதே போல் நம்மளும் போனோம், பெருமானுக்கிட்ட ஆடுவார், அன்பர் கூடுவார், தாளம் போடுவார் என்கின்ற வகையிலே நம்ம அந்த மாதிரி போனால் பெருமான் மகிழ்ச்சியோடு கொடுக்குற இடம். அப்படிப்பட்ட பெருமான் வீட்டு இருக்கின்றதுன்னு ஏன் நம்முடைய உத்ராட்சத்துக்கு அந்த தன்மை இருக்குது. அடியார் அவனா எப்போது மாலை போடுற போத்தாது. நமக்கெல்லாம் வந்து எப்பொழுதுமே உத்ராட்சம் தரித்து இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மை இருக்கிறது என்று ஒரு தன்மை இருக்கின்றது. அதனால் டெம்பரரியாக அது நம்ம பர்மனெண்ட்டாகவே இன்னொன்று மனசில் வச்சுட்டாலுமே குளிர்ச்சி தானாக வந்துடும். இது வெளியில் இருப்பது எதுக்குனாக்கா அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது நாம் போட்டுங்கிறோன்னு ஒரு எண்ணம். விபூதி விடுறதுக்கே காரணம் என்னென்னா விபூதி. இப்போ நீங்கள் பாருங்கள், இவர் வருவார் பாலராவாயன் அங்கேருந்து வர்றாரு. நாங்கள்லாம் வரோம், வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். நேராக அங்கேருந்து வந்த உடனே திவாரணம் பண்ணுற போது கொஞ்சம் விபூதி ஏற்றி விட்ருவோம், அவ்வளோதான். ஆனால் விபூதி மேலே இருக்குதுன்றது இல்லை, அது இருக்கணும் என்பது உண்மைதான், அடியார்களுக்கு இருக்க வேண்டியது. ஆனால் எல்லா நேரம் பயணம் செய்யும்போது இருக்காது. நான் ஒரு நேரத்துலேயும் அவர் கிளாஸ் ரூமில் எங்கள் சென்னையில் பல்கலைக்கழகத்தில் பார்க்குற போது அவர் பாட்டுக்கு வேகமாக ட்ராவல் பண்ணி பையை தூக்கின்னு வந்து வச்சுட்டு அங்கேருந்து 2 மாடி ஏறி வரும்போது பார்த்தா எந்த நேரத்தில் அந்த விபூதி இருக்காது. அதனால் அது இல்லை,
அதனால் அந்த நினைவு மனசில் இருக்கணுன்றதுக்காக சொல்ல வருது. அடுத்தது பார்ப்போம். மிளிரும் மணி பைம்பொன்னோடு விரை மாமலர் உந்தி குளிரும் பூனல் பாயும் குளிர் சாரல் கோடும் குன்றம் கிளர்கங்கையோடு இளவெண்மதி கெழும் சடை தன்மேல் வளர்கொன்றையும் மதிமத்தமும் வைத்தானவன் நகரே மதமா இருக்கு. சரி, மதமத்தம். சரி. மதத்தை ஊட்டுகின்ற ஊமத்தம்பூ. மத்தம் என்றால் ஊமத்தை மலரு, மதமத்தம் தான். சரி, மதமத்தம் என்றால் மதத்தை ஊட்டுகின்ற ஊமத்தம்பூ. மிளிரும் மணி. இங்க பாருங்க, இந்த இடத்துலையும் என்ன வருதுன்னு பாருங்க வரிசையா. மிளிரும் மணி. மிளிர்தல் என்றால் ஒளிவிட்டு பிரகாசித்தல். மிளிர் என்றால் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற மணியையும் பசுமையான பொன்னையும் வாசனை பொருந்தியதாக இருக்கின்ற மலரையும் குளிர்ந்த புனலானது உந்தி வருகிறது. நீர் வருகிறது, அருவியாக வருகிறது. அந்த அருவி நீர் கீழே விழுந்து பூமியில் தடந்து செல்லுகிறது. அந்த பூமியில் என்னெல்லாம் இருக்குதுனாக்கா மிளிரும் மணி, தொடர் மணி, பசுமையான பொண்ணு, வாசனை பொருந்திய மாமலர், இவைகளெல்லாம் இருந்து குளிரை புனலானது குளிர்ச்சி உடையதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தன்மையோடு பாய்கின்ற குளிர் கூடியதாக சாரலை உடையதாக இருக்கின்ற கொடுங்குன்றம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, அதிலே மணிகள், பொண்ணு, அதுக்கப்புறம் மாமலர் இதெல்லாம் வருதுன்னு சொன்னார். இங்கே பாருங்கள், கீழே வந்தது கிளர் கங்கையோடு. சாமியுடைய கோலம் என்னென்ன மேலே வச்சுருக்காரு? கங்கை, இளவெண்மதி, பிறைச்சந்திரன் தடையில் இருக்குது. அது மேலே வளர் கொன்றையும், வளர்ச்சி, அதாவது வளர் கொன்றை என்றால் அருமையாக, அதாவது தளிர்களை உடையதாக இருக்கின்ற அன்றளந்த தன்மையுடையதாக. பெருமான்கிட்ட போயிட்டுனாக்கா அன்னைக்கு தனியாக எடுத்து போய் வைக்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட போச்சுனாக்கா அப்படியே இருந்த மாதிரியே இருக்கும். அதனால் வளர் கொன்றைன்னு சொன்னார். மதிமத்தம், மதமத்தம். மதமத்தம் என்றால் மதம் என்பதற்கு இங்கே வந்து மதத்தை ஊட்டுகின்ற, மதம் என்றால் கொஞ்சம், அதாவது இல்லை மதம் என்றால் போதம் என்று மட்டுமில்லை, அறியாமையை ஊட்டுவது, பித்து ஊட்டுவது, பித்தை கொடுப்பதாக இந்த அந்த மலர். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஊமத்தம் உடைய. இப்போ இந்த இடத்துல செய்தி பண்ணது வேலை, அதாவது என்னெல்லாம் கொண்டு வராருன்றதில் பொண்ணு, மாமலர், மிளிரும் மணி. இங்கே ஒரு குறிப்பு கொடுக்குறாரு பாருங்க. பிரான்மலை, இறைவன் சாரலாய குளிர் புனல்ல விரை மலரும் ஈசன் தரித்துள்ள கங்கை ஊமத்தை மலரும் ஒப்பிடுதல் சிந்திக்கணுங்க. இது என்ன கொடுக்குறாரு பாருங்க. இயற்கையிலே சாரலாகிய குளிர் புனல், அது இயற்கையாகவே இருக்குது. புனல் இருக்குதா? எங்கே இருக்குது? அருவி புனல் இருக்குது. அடுத்தது விரை மலர், அதுலேருந்து சாரை வந்து வருகுது, மலரும் கொண்டு வருது. ஆனால் இந்த ரெண்டுத்தையுமே பெருமான் திருமுடியில் இருக்குதுன்றார். இந்த சாரல்லையும் அது இருக்குது. ஆனால் ஈசன் தரித்துள்ளார். என்னது? குளிர்ச்சியான கங்கை புனல். ஊமத்தை மலர் வந்து அங்கே வந்து அவருடைய கொன்றை மலர் எட்டுன்னு வருது. அந்த மலரும் ஒப்பிடுதல் மிளிரும் மணியும். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. மிளிரும் மணியும் பைம்பொன்னும். அடுத்தது ரெண்டு ஒப்பிட்டாரு. இது ரெண்டும் சாமி மேல இருக்குதா சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது மணியும் பொண்ணும் வருதுன்னு சொன்னார் இல்லையா? இது ரெண்டும் பெருமானுடைய சடைக்கு சொல்றாரு. மிளிரும் மணி என்பதும் பைம்பொன்னும் முறையே சடை என்பது மணிக்கும், கொன்றை என்பது பொண்ணுக்கும். ஒளி பொருந்திய தலை பெருமானுடைய சடை, ஒளி சடை. அவர் சடையில இருக்கின்ற மலரு கொன்றை மலரு பொண்ணு. இந்த செய்தி அப்படியே சொல்லிட்ட பிறகு இது பெருமானுடைய சடையிலும் இருக்கிறது.
ஆமாம் ஆமாம், கடைசி வரையும் அவர் அதாவது பஞ்சாட்சரத்தை வச்சு போய் பேசுவார். அதனால மிளிரும் மணியும் பைம்பொண்ணும், மணிக்கும் பொண்ணுக்கும் சடைக்கும் அவர் சடையில் இருக்கிறது. அதே மாதிரி கங்கையும் சாரலுக்கு கங்கையும் சொன்னார், பொழிலையும் சொன்னார், மலர்கள் இருக்குது ஊமத்தம்பூவும் சொல்லிட்டார். ஆகையினால இதெல்லாம் இப்படிலாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி நம்ம இன்னும் வேகமாக போகணும். மறுமாமத கரியோடரி இழியும் வீரி சாரல் குருமாமணி பொன்னோடிழி அருவி கோடும் குன்றம் பொறுமாயேயில் வரைவில் தரு கணையின் போடி செய்த பெருமானவன் உமையாளோடு மேவும் பெருநகரே. இந்த பாட்டிலையும் 2 வரி அதில் அருவியினை பற்றி சிந்திக்கிறாரு. கீழே 2 வரி பெருமான் என்ன சொல்கிறோம், பெருமான் எயில் வரைவில் தரு கணையில் பொடி செய்தார். பெருமான் மலையை மேருமலையை வில்லாக வரைவில்னு இருப்பார், மேருமலையை வில்லாக கொண்டு அங்கிருந்து கொடுத்ததாக இருக்கின்ற கணையிலே எதை செய்தார் என்றால் பொறுமாயையில் என்றால் பொருந்தாதவர்களாக இருக்கின்ற திரிபுரத்தவருடைய மதில்களை எய்தவனாக இருக்கின்ற பெருமான் உமையாளோடும் மேவும் பெருநகரே, தன்னுடைய துணைவியோடு இருக்கின்ற நகரம் சொல்லிட்டார். இந்த 2 வரியில பெருமானை சொல்லிட்டார். அடுத்தது மறு மாமத கரி. மறு மாமத கரி என்றால், கரி என்றால் யானை, பரு சரி பெரிய பரு என்றால் நீ பெரியதாக இருக்கின்ற பரு தான் இருக்கிறேன் நான், அந்த மாமரி பிரச்சனை. பரு மாமத கரியோடு என்றால் கரி என்பது யானை. அடுத்தது யானையோடு அரி என்றால் சிங்கம். பெரிய உருவத்தை உடையதாக இருக்கின்ற கரியோடு யானையோடு அரி என்றால் சிங்கம். அந்த 2மே என்ன பண்ணான், சாரல் இழிதான். இழிது என்றால் மலைச்சாரலிலே இருந்து இறங்கி வருகிறது, மலையினுடைய பகுதியிலே இருந்து இறங்கி வருது. ஏன் 2மே இறங்கி வருது? குருமாமணி பொன்னோடிழி அருவி, அவைகள் தன்னுடைய இறையை தேடி வருகிறது, இல்லை என்றால் சூழ்நிலை தேடி வருகிறது. காரணம் அவங்க ஒரே இடத்துல உட்காந்து இருக்கும். அதுங்கெல்லாம் வனத்திலே காட்டில் ஏண்டா திடீரென்னு தான் சொல்லுவான். மிருகங்கள் காட்டிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவைகள் என்ன பண்ணோம், திரிந்து கொண்டு இருக்கும். அது மாதிரி தெரிந்து கொண்டு தான் இது 2ம் மேலேருந்து இழிகிறதான், வெளியில் வருதான். குரு மாமணி பொன்னோடி, போன பாட்டிலே அப்படி இருக்குது. ஒளி பொருந்தியராக இருக்கிற மணிகளையும் பொன்னையும் கொண்டதாக இருக்கின்ற அருவி, இது போன பாட்டிலே சொல்லிட்டோம். அந்த அருவியில இருந்து வருகிறது பற்றி அந்த பின்னால் இது என்ன இதில் வச்சு போச்சு பாருங்க. சிங்கம் 2மே இறங்குகின்றதுன்னு சொல்ல. இழிதல் என்றால் இறங்குகின்றது. வலிமையுள்ள யானை பருமாமரி, வலிமையுள்ள யானையும் சிங்கமும் வலிமை அடங்க அறிவு கிழித்து வருவது போல ஒரு குறிப்பு கொடுக்குறாரு இதில். இந்த 2மே இறங்கு வருகிறது. அந்த நேரத்தில் அந்த அருவியானது அவைகள் மேலே தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது. அந்த அருவி என்ன ஆகும்னா இதனுடைய வலிமை அடங்குமாறு பெரிய உருவத்தை உடையதாகவும் இருக்கின்ற யானையும் உயரத்துக்கு சிறந்ததாக இருக்கின்ற சிங்கமும் 2மே அவங்களுடைய வேகமானது அடங்குவதாக கிழித்து வருவது போல கொடுங்குன்றத்து அரணை அடையில். எப்படி தன்னுடைய வலிமை அவங்களிடத்துல இருந்து ஒவ்வொருக்கும், யானைக்கு உருவம், சிங்கத்துக்கு வலிமை, இந்த 2மே கொடுங்குன்றத்திலே இருந்து வருகின்ற அருவியினால அவங்க தன்னுடைய வலிமை கருதி அங்கிருந்து எப்பப்பா அந்த அருவியினால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இறங்கி வருகிறதோ அது கொண்டாந்து என்ன பண்றாரு, தம்முள் மாறுபட்ட இந்த 2மே நமக்கு அதே மாதிரி உலகத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவமாகிய அது அடங்கும்படியிலாக ஐம்பொறிகளாகிய அரிகளும், ஐம்பொறிகள் நமக்கு என்ன பண்ணுதான், வளமாக இருந்து அதுதான் பலமாக இருக்குது. சில நேரத்தில் இப்போ நமக்கெல்லாம் அடியார் பெருமக்களுக்கு அப்படி இருக்கலாம், ஒருவேளை அதனுடைய பலம் அடங்கி இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இப்போ எல்லாரையும் இந்த சேஷ்ட செஞ்சுக்கிறதுலாம் எதுனாக்கா அதுதான் ஓங்கி நிற்கிறது, புலன்கள் தான் ஓங்கி நிற்கிறது என்கின்ற தன்மையிலே அப்படிப்பட்டாகிய ஐம்பொறிகளும் அரிகளும் தன் வலிமையற்று என்றால் பெருமானை வணங்கினால் அங்கே இருக்கின்ற பெருமானை வணங்குகின்ற பொழுது எப்படி அருவியானது வீரத்தை உடையதாக இருக்கின்றதும் உடலினுடைய வலிமை உடையதாக இருக்கின்றதும் இவைகளுடைய செருக்கை அழித்து அவளை பக்குவப்படுத்துகிறதோ அதே போல உயிர்களுக்கு இடத்திலே இருக்கின்ற ஆணவத்தை எல்லாம்
அடக்குவதற்காக இருக்கின்ற பெருமான் வீற்றிருக்கின்ற இடம் இருக்கிற இந்த செய்தி வந்து இந்த சரித்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. இல்லைன்னா சாதாரணமாக அறிவு வந்து போடுற செய்தி சொல்லியிருக்கலாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. அதனால் அவைகளெல்லாம் வந்து நம்ம ஒரே ஒரு பயப்பட வேண்டியது என்னன்னாக்கா ஆணவத்துக்காக பயப்பட வேண்டும், ஆணவத்திலே இருந்து நாம் வர வேண்டும். ஆனால் இதை உணர்ந்தவர்களுக்கு அஞ்ச வேண்டிய தன்மை இல்லை. அதான் நாவுக்கரசர் சொல்லியிருக்கேன். யாருக்கு அஞ்ச வேண்டியது இல்லைன்னாக்கா உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதுன்னா நம்மளாம் சொல்லிட முடியுமா? தைரியம் இருக்குமா நமக்கு சொல்கிறதுக்கு? சொல்லலாம், திருமுறையில் சொல்லிருச்சா நான் சொல்கிறேன் ஞான நாவுக்கரசர் சொன்னாருன்னு. எப்போ சொல்கிறார் அவர்? உடையார் ஒருவர் தமர்நாம். நாம் எங்களிடத்திலே இருக்கின்ற தன்மயமாக இருக்கின்ற தன்முனைப்பு எல்லாம் அற்று இறைவனுடைய திருவருளுக்கு உடையவராக ஆகிவிட்ட காரணத்தினாலே அவருடைய கூட்டத்திலே சேர்ந்து விட்டோம். அதாவது தன்முனைப்பாகிய பசுபோதம் தவிர்த்து பதிபோதத்திலே இருக்கின்ற தன்மை உடையலாக இருக்கிறதுனால நான் எவருக்கும் அஞ்ச மாட்டேன்றார். நம்ம அஞ்சுவது ஒன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னா சொல்லிடுமா வழியா? நாம் உடையார் ஒருவர் தவறுநாம் நம்மால் சொல்ல முடியுமா? அதுக்கு தான் இந்த பாடு. உடையார் ஒருவர் தமர்நாம் என்கின்ற தன்மையை நாம் எய்துவதற்காகத்தான் நமக்கு திருமுறைகள் வழிவாகி செய்கிறது என்பது அடுத்தது. மேகத்து இடி குரல் வந்தழ வெறுவி வரை இழியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மலையில இருந்து இழிந்து வந்ததுன்னு சொன்னார் இல்லையா? அது எதனால் இழிந்து வந்ததுன்னு ஒரு தொக்கு நின்றுது, அருவினால் இருந்தது, அப்படி வந்ததுன்றோம். இப்போ ஒரு பின்னால் அடுத்த பாட்டை தொடங்குறாரு பாருங்க. மேகத்து இடி, மேகத்தினுடைய இடி குரல் வந்து எழ, இடி குரலானது மேகத்தின் மூலமாக வந்து எழுகின்ற பொழுது வெறுவில் வரை கிழியும், வெறுவி அஞ்சி வரை இழியும், மலையிலிருந்து இறங்குகின்ற கூகை கூலம் ஓடி தீரி சாரல் கோடும், சாரல் கோடும் குன்றம். இந்த சாரலை மட்டும் சொல்லினே வராரு பாருங்க. மலையிலே இருந்து இருக்கிற அருவியை மட்டும் சொல்கிறாரு. அந்த சாரல் என்ன ஆகுதான்? மேகத்து இடி குரல் வருதான், அங்கிருந்து இறங்கி வருதான். இடி இடிச்சுனாக்கா அந்த சத்தத்தை கேட்டு ஒளியை கேட்டு அஞ்சுகிறான். எதுனா கூகை கூலம். கூகை, கூகை குளம் என்றால் கோட்டான். கூகை என்பது கோட்டான். கோட்டான்கள்லாம் அந்த மலை முகடுகளிலே அங்கேருந்து இருக்கிறத பார்த்து இந்த மேகம் இடி வந்த உடனே அங்கிருந்து வேகமாக வரையிலே இருந்து இழிகிறதான். கூகை கூலம் ஓடி அங்கே இங்கேயும் பறந்து ஓடி திரிகின்ற சாரல். இந்த சாரல் சொல்லுகிற இடத்துல என்ன காட்சி இருக்கிறது இது ஒன்றாதான் சொல்லி அடிக்க சொல்லுவேன். திருமுறையில் இருக்கிற பாடலுக்கு நல்ல ஓவியர்கள் வரையணுன்னாக்கா இந்த நிகழ்ச்சியெல்லாம் மனசில் வச்சு அருமையாக ஓவியம் வரையலாம். ஓவியம் வரையலாம் இல்லையா? சாரல் வருது, அந்த இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஓவியர்களுக்கு வேண்டாத முறை இருக்கிறது. அது அற்புதமான காட்சி தான் கொடுங்குன்றம். அடுத்தது இங்கே பாருங்க. இப்போ மேலே பெருமானுக்கு சொல்லிட்டாரு. ஆக இந்த பாட்டில் என்ன இருக்குன்னாக்கா மேகத்தினுடைய இடிக்கின்ற குரலாலே வருகிறது. அங்கே இருக்கிற கோட்டான்கள் எல்லாம் வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. அவைகள் மேக இடிக்குரல் கேட்டு அருவிமலையை விட்டு இறங்கி புகலிடம் தேடுகின்றன. நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு இதில் குறிப்பு, அஞ்ஞானமாகிய நம்மகிட்ட இருக்கிற அஞ்ஞானமாகிய வாழ்க்கையிலே தடையிலே இருந்து, அஞ்ஞானம் தடை, நமக்கு மெய்ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு தடையாக இருப்பது அஞ்ஞானம். வேகத்தடை, வேகத்துக்காக தடை. இங்கே அஞ்ஞானத்துக்கு தடை மெய்ஞானத்துக்கு போவதுக்கு எது தடையாக இருக்குதுன்னா அஞ்ஞானம். அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் கருணை மழை பொழிகின்ற இரவன் என்ன போனோம்னாக்கா கருணை மொழியே காரணமாக காத்துக்கிறான் பெருமான். அந்த கருணை மொழி பொழிகின்ற அதுக்கு பேர் மரக்கருணைன்னு சொல்கிறார். சில நேரத்தில் நமக்கு சோதனை கொடுக்கும். இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்துட்டானேன்னு போனோம். கஷ்டம் கொடுத்தானேன்ற போது நமக்கு கொடுக்குற ஒரு துன்பங்கள்லாம் எதுனாக்கா நம்மை பக்குவப்படுத்த வேண்டும், வினையிலே இருந்து கழிய வேண்டும் என்பதற்காக, நாம் வினை நீக்கம் செய்வதற்காகத்தான் நமக்கு செய்கிறார். அதுக்கு பேர் என்னன்னா அறக்கருணை மரக்கருணை என்று 2 கருணை வைத்திருக்கிறார்கள். இந்த மரக்கருணை காட்டும் மொழியை கேட்டு, இந்த மரக்கருணைனா என்னன்னா சாதாரணமாக இங்கே கோட்டான் பார்த்தோம். கோட்டான்களுக்கு பெருமான் என்ன பண்ணுறாரு? இந்த இடியானது இருக்குது. இந்த இடியை கேட்ட உடனே பயந்து அஞ்சி இவைகள்லாம் வந்துருதான். ஆனால் நமக்கு என்ன இருக்கிறான்னாக்கா மரக்கருணை என்றால் ஆணவத்திலே இருந்தும் அறியாமையிலே இருந்தும் மூடி கிடக்கிற நம்ம கருணையாக இருக்கின்ற பெருமான் தன்னுடைய
தன் கருணையினாலே நம்ம அழைத்து செல்கிறார். இந்த இடி ஓசை வந்து மரக்கருணைக்கு உதாரணமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு எது இடினாக்கா, நமக்கு இடி போன்று இருப்பது எதுனாக்கா அறியாமை. உலகியல்ல நாம் இருக்கிறோம். அருளியலுக்கு போகிறதுக்கு தடையாக இருப்பது உலகியல். ஆனால் அதாவது பஞ்சபூதங்கள் சேஷ்டையில் நம்ம மாட்டிருக்கிறோம். இதிலிருந்து வர வேண்டும் என்பது குறிக்காக கொள்ள வேண்டியது. நலமங்கை என்பது பெண். அங்கே வந்து சாமிக்கு பேர் அம்பாளுக்கு சொல்ல நலமங்கையோடு உரையின்றார். நலமங்கை என்பது அழகிய உமாதேவி. நலம் என்றால் அழகு. அழகு என்பது பெண்களுக்கு நலம் என்பதற்கு போக அந்த கற்பு நிலை எல்லாமே வந்துடும். அச்சம் மனம் நாடம் பயில் பெண்கள்லாம் நலம் நிறை நங்கை என்று சொல்லுவார். நலம் நிறை நங்கைன்னு ஒரு பத்திரிகைகள் போடுறாங்க. ஆகையினால கூவைக்குளம் திரிவது அஞ்ஞானத்தை உணர்த்திற்று. உயிருக்கு இனிய நலத்தை பொழியும் உமாதேவியின் இயல்பு தோன்ற நலமங்கை என்று சொன்னார். உயிருக்கு நன்மை செய்கிற உமையம்மையுடைய இயல்பு தேரணும்னு, உயிருக்கு நன்மை தெரிவது. சார் என்ன சார், நான் சாமி பற்றி சொல்லினே வந்து திடீர்னு அம்மையும் கூட சொல்லுகிறாருனாக்கா, சாமி செய்யணும்னு நினச்சா யார் மூலமாக செய்வார்? அம்பாள் மூலமாக தான் செய்வார். ஆகையினால நலத்தை செய்கிற மங்கை இங்கே நலமங்கை என்பது குறிப்பால் உணர்த்தினார். ஏன்னா ஞானசம்பந்தர் உமையம்மை தான் பால் கொடுத்தாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? தோடுடைய செவியன்னு சொன்னார். ஆகையினாலே பெருமானுடைய கட்டளை பிரகாரம் நலத்தை செய்கிற நங்கை உமாதேவி என்பதை இங்கு குறிப்பாக சொல்கிறார். கைமாமத கரியின் ஈனம் இடியில் கூறல் அதிர பொய்மாமலர் சோலை பூக மண்டும் கோடும் குன்றம். நான் வரலையேன்னு பார்த்தேன், வந்துடுச்சு. கைமாமத கரியின் ஈனம். கை மாமதம். இந்த கரி என்பதற்கு கை மாமதம் என்றால் யானை குறிக்கும். மிருகங்கள் எல்லா மிருகங்களுக்கும் காது தான் இருக்கும். ஆனால் கை இருக்கிற மிருகம் எதுன்னாக்கா யானை. யானை குறிப்பதற்காக கை மா என்று சொல்வார். கையை உடைய மிருகம். கையை உடைய மிருகம் என்றாலே யானை குறிப்பது. அதனால் கை மா மத கரி. கரி என்றால் யானை. கையை உடையதாக இருக்கின்ற, தும்பிக்கை உடையதாக இருக்கின்ற யானையினுடைய கூட்டமானது இடியின் குரல். ஏற்கனவே போன பாட்டு சொன்னால் இடியினுடைய குரல் கேட்குது. மலையிலே இருந்து இடியின் குரல் கேட்குறது. அது என்ன பண்ணுதான்? குரல் அதிர்கிறது, ஓசை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இது என்ன பண்ணுதான்? கொய்மா மலர் சோலை பூக மண்டும் கோடும் குன்றம். யானை இடி ஓசையை கேட்டு சோலைகளிலே புகுகின்றது. மலர்கள் நிறைந்த சோலைகளிலே புகுகின்றது. இது பொய்மாமலர் சோலை புக மண்டும் கொடுங்குன்றம். மலையில இருந்து இறங்கி என்ன பண்ணுது? இழிந்துன்னு சொல்கிறார். குரல் கேட்டு அங்கிருந்து வந்து சோலையிலே புகுகின்றது. மலர்கள் நிறைந்த சோலையிலே புகுகின்றது. அம்மான் என இங்கே இருக்கிற சாமி ஒரு குறிப்பு சொல்கிறார் பாருங்க. அம்மான் என என்றால் இங்கே தந்தை என்றும் தலைவன் என்றும் கருதி வழிபாடு செய்கின்ற, மனசிலே நினைத்து, சாமியே வந்து அம்மையே அப்பா எனக்கு என்னை உடையாய் உடையாய் உந்தன் நடுவு இருக்கும் உடையாய் உடையவனே எனக்கு உடையவனாக இருக்கின்றவனே, என்னை அடிமையாக உடையவனேன்னு அர்த்தம். உடையாய் என்று சொல்லுகிற போது எல்லாம் உடையவர் இல்லை, என்னை அடிமையாக உடையவன் தான் உடையான் அப்படின்றது. அம்மான் என உள்கி மனசிலே நினைத்து தொழுவார்களுக்கெல்லாம் அருள் செய்கிற பெருமான் இங்கே இருக்கிறான். பெம்மான் என இமையோர் தோழ. பெம்மான் என்றும் தனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிற இறைவன் என்றும் பெரியவர்களெல்லாம் தொழுகின்றார். இமையோர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் தொழுகின்ற கொடுங்குன்றம். இந்த கொடுங்குன்ற நகரத்திலே பெருமான் இருக்கிறார் என்றார். இங்கே அம்மான் என்றும் பெம்மான் என்றும் தொழுதார். அம்மான் என்றால் தலைவன். அம்மான் என்றால் தலைவன் என்று மனதிலே நினைக்கி, உள்கி என்றால் உள்குதல் என்றால் தியானித்தல். உள்குதல் என்றால் மனதில் நினைச்சின்றதில்லை, நினைத்தல் என்பதுக்கு என்ன ஆகிப்போச்சு? தியானித்தல். தியானித்தல் என்று நினைத்தல் என்பது வேற, நினைப்பற நினைத்தல். அதுக்கே நம்ம பெருமானை நினைக்கணும். உள்வார் வந்து அது நினைப்பற நினைத்தல் சொன்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நினையுமா நினையேறான். நான் நினைக்கணும், மனசில் நினைச்சு நினைக்கணும், நினைப்பற நினைக்கணும். ஆனாலும் நீ அதை நினைச்சாதான் நான் நினைக்க முடியும். எவ்வளோ அளவு கொக்கி போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க. அதனால் அப்படிப்பட்ட பெருமான் தந்தை என்றும் தலைவன் என்றும் கருதி தொழுகின்ற இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனுக்கு அருள் புரிகிற இடம் இங்கே இருக்கின்றது. மலர்கள் சோலையிலே இவர்கள் போகும். இந்த வந்து அருவியை பற்றி குறிப்பாக சொல்கிற, இதில் வந்து உட்குறிப்பை எதுவும் கொடுக்கல. மரவத்தோடு மலர் மாதவி மௌவல் அது விண்ட. மலரை எல்லாம் அடுக்கிறாருங்க இப்போ வரிசா. மரவத்தோடு மலர் மாதவி மௌவல் அது விண்ட குரவத்
குரவத்தோடு வீராவும் போழில் சூழ்தன் கோடும் குன்றம். வரிசையா மலர் சொல்லிடுவார். மரவம் என்பது கடம்பு மரம். கடம்ப மரத்துக்கு மரவம். மரவம் என்பது கடம்ப மரத்தை குறிக்கிறது. அடுத்தது மாதவி என்பது குறுக்கத்தி மரம். இதெல்லாம் மரங்கள். மாதவி என்று குறுக்கத்தி குறிக்கிறது. மவ்வல், மவ்வல் என்றால் முல்லை மலர் குறிக்கிறது. நிறவ என்றால் நிரம்ப இருக்குதுன்னு அர்த்தம். இவைகளெல்லாம் நிரம்ப இருக்கின்ற இடம். இந்த மலர்களெல்லாம் நிரம்ப இருக்கின்ற, இதெல்லாம் நிரம்ப மட்டும் இல்லை, ஒன்றை இருக்குது, ஒரு சேர இருக்கிற இடமா. அந்த இடத்துல அந்த மலையிலே இருக்கின்ற பொழில்களிலே, காடுகளிலே இருக்கின்ற மலர்களிலே இவ்வளவு முல்லை கொடியாக இருக்கும். அதுதான் மவ்வல். குரவத்தோடு விரவும் பொழில். குரவம் என்பது குறாமலர். குரவம் என்பது குறாமலர். மலத்தில் மலர் இருக்குது. அவைகளிலே முல்லை கொடியும் படர்ந்து செல்லும். அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கிறது. குளிர்ச்சி பொருந்திய குன்றம். அங்கே என்ன பண்ணுறாரு பெருமான் அங்கே தலையில் வச்சுங்க. இப்போ இது மலர்களெல்லாம் வச்சா சொன்னார் இல்லை, அதே போல் பெருமான் அரவத்தோடு, அரவு தலையில், இளவெண் பீரை பாம்பு வச்சுருக்கார். மலர் கொன்றை தலையிலே வந்துகின்ற கொன்றை மலை வைத்திருக்கிறார். நிறவல் சாடை நிரம்ப வைத்து கொண்டிருக்கிறாராம். ஒன்றி இருக்க மாதிரி வச்சுருக்காராம். எப்படி வைக்குமோ பக்குவமாக இருந்தால், எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படி வச்சுருக்காராம். சும்மா நானும் மலர் வைக்கிறேன், நானும் அது வைக்கிறேன்னு வச்சுட்டா போதாது. அவைகள் பொருத்தமாக சூட்டுகின்றதுக்கு உண்டான முறைப்படி சூட்ட வேண்டும். நிறவ சடை முடிமேல் உடன் வைத்தான் நெடும் நகரே. மரவும் இதன மலர்கள் நிறைந்த குளிர் சோலையை போன்று. சோலையில் இதெல்லாம் சொன்னார், மரங்களெல்லாம் மலரை சொன்னார். இங்கேயும் பிறையும் கொன்றிய சூரிய பரமன் குளிர்ச்சி பொருந்தியவனாய் அருள் வழங்கி இருக்கிறார். எப்படி அருவியானது மரங்கள், அருவியானது குளிர்ச்சி பொருந்த சோலைகள் இருக்கிறது, பார்ப்பதற்கு குளிர்ச்சியாய் தருகிறதோ, அதே போல பெருமானும் தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் குளிர்ச்சியை தருவதற்காக, அவர்கள் வேண்டியவற்றை வேண்டியாங்கு எய்துவதற்காக வீற்றிருக்கிறார் என்கின்ற ஒரு குறிப்பால் தான் இந்த இடத்துல பெருமான் இருக்கிறார் என்றும். நீங்கள் பாருங்கள், பொழிலே இருக்கின்ற மலர்களுடைய வண்ணம். பொழிலே இருக்கின்றன மலர்கள்லாம் வரிசையாக சொல்லினே வந்தார். மலர்கள்லாம் சொல்லினே வந்தார். அந்த வண்ணமும் ஈசன் சடைமுடி காட்டும் மலர் வண்ணமும் யோசனை. ஈசன் சடைமுடியிலே இருக்கிற மலர்கள் அந்த வண்ணம் இருக்கிறது. பொழில்களிலேயும் மலர்கள் இருக்கிறது. இது ரெண்டுமே பெருமான். பொழில் எவ்வாறு உயிர்களுக்கு தன் என்ற குளிர்ச்சியை தருகிறதோ, அதுபோல் பெருமான் உயிர்களை பக்குவப்படுத்தி தன்னிழலாகின்ற, தன்னிழலாம் பதி விதி என்னும் 5 தான் சொல்லுவாங்க. பெருமானுடைய திருவடி சேருவதற்கு உண்டான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்கின்ற குறிப்பு இருக்கிறது. இயற்கையின் சாரலாகிய குளிர் புனலும் விரைமலரும் ஈசன் தரித்துள்ள கங்கை ஊமத்தை மலரும் ஒப்பிடுதலும் மிளிரும் மணியும். அது போன பாட்டு. அது போன பாட்டு வந்து அடுத்தது 8வது பாட்டு. 8வது பாட்டில் என்ன வரும்ன்றது சொல்லி பாருங்க. ராவணன் வருவாருங்க. முட்டாமுது கரியின் ஈனம் முதுவேகளை முனிந்து குட்டாச்சூனை அவை மண்டி நின்று ஆடும் போழில் குன்றம் ஒட்டா அரக்கன் தன் மூடி ஒரு பற்றலை உடனே விட்டானவன் உமையாளோடும் மேவும் பேரு நகரே. ராவணன் எப்படி கொண்டாந்து நடிக்கிறார் பாருங்க. ஒட்டா அரக்கன் என்றால் இறைவனை பற்றி அறியாத தன்மை உடையவனாக இருக்கின்ற அரக்கன், ஒட்டாதவன். ஒட்டா அரக்கன் தன்னுடைய முடியானது அவனுக்கு 10 ஒரு பக்து. பக்தி என்றால் 10 அவை உடனே பிட்டானவன். பிட்டான் என்றால் இற்று போக செய்தவன். உமையாளோடும் மேவுகன் அந்த பெருமான் இருக்கிறார். இந்த செய்தி சொல்லிட்டார். அந்த இடம் மலையினுடைய தன்மையை சொல்றார் பாருங்க. முட்டா முது கரியின் இள முது இனம். முட்டா முதுகன்னா, முட்டா என்றால் தடையில்லாத, தடையில்லதாக அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற முது கரி. கரி என்றால் இங்கே யானை கூட்டம். யானை கூட்டத்தில் என்ன பண்ணுதான், இந்த யானை கூட்டம் ஒரு செயலை குறிப்பிடாருங்க. முது வேய்களை முனிந்து குட்டாசுனை. இந்த முனிந்து என்கின்ற சொல்லுக்கு கோபப்பட்டுன்னு இருக்கணும். ஆனால் இது வந்து முறித்து என்ற பொருள் தான் கொடுத்துருக்காரு. முறித்து. வே என்றால் மூங்கில்கள் பெரிதாக இருக்கின்ற. சார் அருணையார் வச்சுக்கிறீங்களா? அதில் முறித்து முனிந்து என்பதற்கு என்ன கொடுத்துருப்பார்?
அந்த முனிந்த என்பது அவரும் முறித்து தான் வருது இல்லைங்களா? சரி. அங்க சரி சரி முனிந்து என்பதற்கு அவர் முதிர்ந்த மூங்கில் கொடுத்துருக்காரு. மூங்கில்களை அதான் இவர் வந்து முறித்துன்றார். அந்த முனிந்து என்பதை முறித்துன்னு தான் பொருளை கொடுத்துருக்காரு இவர். சரி, ஓ ரைட்டு. ஏன்னா நான் அந்த உரைக்கு போகல, அதனால் அதை தெரிஞ்சுக்கினார். எல்லாருமே அது ஒரே வேலையில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. கரியின் முதுவேய்களை முனிந்து குட்டாச்சுனை. ஐயா ஏதோ கேட்டார். முறித்தானே? சரி, அது அதுக்கப்புறம் அந்த நயத்துக்கு வர நம்ம மூங்கில்களை சுனை அவை மண்டி நின்றாடும். இந்த யானைகள் முதிர்ந்த மூங்கில்களை முறித்து கையிலே வைத்து கொண்டு சுனையிலே நல்ல மண்டி, மண்டி என்றால் நன்றாக நனைந்து மகிழ்ச்சியோடு ஆடுகின்ற கொழுங்குன்றம். என்ன ஒரு பெரிய கொடுத்துறாரு பார்த்தீங்களா? வேய்களை முறித்து கையிலே வைத்து எவ்வளோ ஆனந்தம் இருக்குது பாருங்க. ஆனந்த கூத்தாடுதான் அதுங்க. முட்டாது முது கனியின் கரியின் இனம், கரி என்றால் யானை, முது வேய்களை முறித்து குட்டா சுனை அவை மண்டி நின்று ஆடும் பொழில் குன்றம். அப்படிப்பட்ட பொழில்கள் வைதாகணும். இங்கே என்ன சொல்றது? அரக்கனை ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒட்டா அரக்கனுடைய முடிசுன்னு. முட்டா என்றால் இங்கே தடையில்லாமல், முது வேய்கள் என்றால் முதிர்ந்த மூங்கில்கள், முது வேய் என்றால் முதிர்ந்த மூங்கில்கள். யானைகள் மூங்கிலை முறித்து வைத்து கொண்டு சுனைகளிலே ஆடுகின்றன. அதுங்களுக்கு ஆனந்தம் பார்த்தீங்களா? கையில் வச்சுன்னு ஆடுறதுக்கு கொம்பு கையில் வச்சுன்னு ஆடுற மாதிரி ஆடுங்கிறது தான் குட்டா சுனை என்பது. இங்கே ஒரு இடத்துல சொல் கொடுப்பார், குட்டா சுனை. குட்டம் என்றால் தோன்றுதல், குட்டாச்சுனை என்றால் செயற்கையாக உருவாக்கப்படாமல் அருவி விழுவதனாலே தானாக ஏற்பட்டிருக்கின்ற சுனை, குட்டா துணை. குட்டை என்றால் நாம் தோண்டி உருவானது, தானாக உருவானது குட்டம். குட்டம் என்பது நம்மளே செயற்கையாக உருவாக்கத்தில் இல்லை, இயற்கையாக உருவாது. அந்த குட்டா என்று ஒரு குறிப்பு சொன்னார். ஆழமாக்கப்படாத சுனை. யாரும் ஆழமாக்கப்படலை, தானாகவே அந்த சுனையிலே தண்ணீர் இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது தானே ஆழமான சுனை என்பது பொருத்தம். குட்டம் என்றால் ஆழம், குட்டா என்றால் ஆழமாக்கப்படாதது. இந்த குட்டம் என்ற சொல், அதனால தான் குட்டை சொல்கிறேன் இல்லையா? குட்டை அதுவா ஆழமா தானே. ஆமாம், குட்டை. குளம் என்பது நாம் தோன்றது. குளம் குட்டைன்றம குளம் வந்து நாமளாக செயற்கையாக உருவாக்கப்பட்டது படித்துறையெல்லாம் வச்சு. குட்டை என்பதே தானாக நீலாம் ஏற்படுவது. அது அந்த இன்னும் நம்ம வழக்கத்தில் இருக்கிறது. ஆழமாக ஒட்டா என்றால் பொருந்தாதன், பிட்டான் என்றால் இரண்டாக ஒடித்தான். நம்ம பிட்டான்னு சொல்ல பெருமான் அவனுடைய சிரத்தை எல்லாம் முட்டாமல தடைப்படுத்த முடியாதுன்னு. முட்டாது வருகிறது இல்லையா? முட்டாது கரியின் இனம் சொல்ல இல்லையா? அதை யாருமே தடை செய்யறதுக்கு ஆள் இல்லையா? ஆனந்தமாக ஆடுதுங்களாங்க. அதுதான் சொல்றார். முட்டா என்றால் தடை செய்யப்படாத, அவைகளை தடை செய்யலேன்னு. முட்டாது தர்மத்தை முட்டாது செய்யணும்பா அப்படின்னா என்ன? தடை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற தன்மை தான். ஆமாம், முட்டு என்ன முட்டு வந்துச்சோ தெரியலையவா அப்படின்னு. இன்னொன்று, அந்த தேர் வருகிற போது முட்டு கட்டை, தடை செய்கிற கொடுக்க கட்டை, அந்த முட்டு என்பது சொல்லு அப்படியே நம்ம சொல்லாட்டிலே இருக்கிறது. அறையும் மாறி குரலோசையை அஞ்சி ஆடும் ஆணை குறையும் மன ஆயி மூளை வைகும் கோடும் குன்றம் மறையும் அவை உடையான் என நெடியான் என இவர்கள் இறையும் மதி ஒண்ணாதவன் மேவும் ஏழில் நகரே. இந்த 9வது பாட்டில் திருமாலையும் பிரம்மாவையும் சொல்றாரு. மறையும் அவை உடையான், மறையும் அவை உடையான் என்றால் இங்கே வேதங்களை உடையவனாக இருக்கின்ற வேதியன் என்றும், வேதியன் என்றால் இங்கே மறையவன் என்றால் பிரம்மன், நெடியான் என்றால் திருமாலும் என இவர்கள் இறையும் அறிவொண்ணாதவன், இவர்கள் தன்னுடைய அறிவினாலே சிறிது கூட இறைவனை அறிய முடியாதவன். சார் அப்புறம் எப்படி அறிகிறாங்கன்னாக்கா, இறைவனுடைய திருவருளாலே அறிந்து கொண்டார்கள். இறை என்றால் சிறிதளவு கூட அறிய முடியாதவன். அப்படிப்பட்ட பெருமான் வீட்டிருக்கின்ற நகரம். இப்போ அறையும் அரி குரல் ஓசை அஞ்சி ஒலியிட்டு முன்கால். இந்த அறை என்ற சொல்றது பார்த்தீங்களா? இந்த அறை என்ற சொல்லுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. முன்கால்களால் அரைந்து கொள்ளுகின்ற ஆணையம். யானை முன்கால்கள் அறையும்
முன்கால்களால் அரைந்து கொள்ளுகின்ற அடும் யானை. இந்த அறை என்பது வல்லினரை போட்டுக்கிறதுனால, இந்த அறை என்பது இடைநிறையினால அது வேறு விஷயம். அதனால் வல்லிநிறை இருக்கிறதுனால அறையும் என்றால் முன்கால்களால் அரைந்து கொள்ளும் யானை. யானை சண்டை போடுற போது பார்த்தீங்கன்னா முன்காலை தான் தூக்கும், துதிக்கும், 2 முன்காலும் செய்யும். அது எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. அறையும் கொல்லும் தன்மை வாய்ந்த மத யானைகள். அதுனா போச்சான், மனசில் வந்து குறையும் மனம் ஆகி போச்சான், வன்மை குறைந்த மனம் ஆகி போச்சான். எதனாலன்னாக்கா அரிகுரல் ஓசையை கேட்டு, அறையும் அரிகுரல் ஓசையை அஞ்சி அடும் யானை தன்னுடைய முன்கால்களை நோக்கி, யானை குறையும் மனமாய் என்றால் வன்மை குறைந்த மனத்தினோடு வருகிறது. எதனாலன்னாக்கா மழையிலே இருக்கின்ற ஒலி ஓசை, ஒலி என்கின்ற அந்த பெரிய ஓலை வச்சு. இந்த இந்த யானையிலே எப்பவுமே வந்து 2 காலை தூக்கி போரிடுகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற யானை. அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்ற யானையை பயந்து எங்கே போதான் அவன் தங்குவதற்கு, எங்கே போகணும்னா குகைகளை தேடி போயிடுமா. சொல்கிறார் பாருங்க. கொல்லும் தன்மை வாய்ந்த மத யானை குறையும் மனமாகி என்றால் தன்னுடைய வன்மை குறைந்த மனத்தின் உடையதாக இருக்கின்ற மனமாகி, முளை என்றால் குகைகள், மலை குகையிலே செல்லுகின்றது. அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்ற ஒரு தன்மது. மறை உடையான் என்றால் வேதங்களை உடையவன் பிரம்மான் நம்ம சொல்லிட்டோம். ஈசனின் அருட்பொழிவு ஐந்தறிவுடைய விலங்கினங்களையும் ஆட்கொண்டு விளங்குவது என உணர்த்திற்று. இந்த ஒரு செய்தி அது உள்ள நுழையுது. பயந்துக்கிற போது வலிமையுடையதாக இருக்கிறது. அந்த யானைகள் கூட ஒரு இடத்துல போய் அடைக்கலமாவதான். எங்கே போகுது? வலிமையுடையது தான். ஒரு சூழல் வருகின்ற பொழுது அவள் எங்கே போகுது? நேராக வந்து அந்த மழை இடத்துல செய்கிற. அப்போ பெருமானுடைய இடமானது ஐந்தறிவுடைய ஜீவன்களுக்கு கூட அடைக்கலத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற கொடுங்குன்றம். ஆக பெருமான் ஐந்தறிவுடைய ஜீவங்களுக்கு கூட அடைக்கலம் கொடுக்கின்றார் என்கின்ற ஒரு குறிப்பை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுதான் சொல்லி வராரு. விளங்குவது என்பது பெருமானுடைய தன்மை. 10வது, மத்த கதிராளி வர அஞ்சி மாலை தன்னை குத்தி பேரு முளை தன் ஈடை வைகும் கோடும் குன்றம் புத்தரோடு பொல்லாமான சமனும் பூரம் கூற பத்தற்கு அருள் செய்தான் அவன் மேய பழ நகரே. என்ன பண்ணுறாரு? இந்த புத்தரோடு பொல்லா சமனும் புறம் கூற, புத்தர்களும் பொல்லாத தன்மையுடையதாக இருக்கின்ற சமணர்களும் பெருமானுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை, உலகத்தவர்களுக்கு ஒவ்வாத விஷயங்களை, புறம் என்றால் புற சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அகம் என்றால் பெருமானுக்கு ஒன்றிய குணங்கள், பெருமானுடைய உள்ள குணங்கள் எல்லாம் மாற்றி புறம் கூற பத்தற்கு அருள் செய்தான் அவன். இவைகளையெல்லாம் நம்பாமல் அவளுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கின்ற பக்தி நிறைய இருப்பவர்களுக்கெல்லாம் அருள் செய்தனாக இருக்கின்ற பெருமான் இருக்கின்ற குன்று. அங்கே என்ன பண்ணுறான்? மத்த களிராளி வரவு அஞ்சி மலை தன்னை குத்தி பெரு முளை தன்னிடை வைகும் கொடுங்குன்றம். மத்த களிறு ஆளி வரவு. மத்த களிறு என்றால் இங்கே மதத்தை உடையதாக இருக்கின்ற யானை. ஆளி வரவு அஞ்சி, யாழி என்கின்ற மிருகத்தை வரவதற்குனால அது அஞ்சி என்ன பண்ணுதான்? மலையை குத்தி குகையிலே தங்குகின்றது என்பதனால். எதற்காக? அதை விட கொஞ்சம் வலிமை உடையதாக இருக்கின்ற யாழி என்கின்ற மிருகங்களுக்காக பயந்து மதம் பொருந்திய யானையும் யாழியும் தமது இருப்பிடத்திலே இருந்து, இந்த 2 நாள் கூட எல்லாம் ஒரு நேரம் ஆகிப்போச்சுன்னா எங்கே போயிடும்? எல்லாம் இருப்பிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு இடத்திலே வெளியே வருவதற்கு அச்சம் கொண்டு வாழுகின்ற தன்மையுடையது கொடுங்குன்றம். யாழி, அடுத்தது வலிமையுடையதாக இருக்கின்ற யானை, மதத்தை உடையதாக இருக்கின்ற யானை, வலிமையுடையதாக இருக்கின்ற யாழி, இவைகளெல்லாம் அஞ்சி வெளியே வருவதற்கு அஞ்சி இருக்கின்ற இடமா. இது எங்கே சொல்வாருன்னா, எதுக்காக இதை கொடுத்துக்காரு இந்த பாயிண்ட்னு நான் பாட்டு எனக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். கடைசியில் ஒரு வினாக்குறியும் போட்டு வச்சேன். இது இந்த தத்துவத்தை ஏகணும். இதை பாருங்க நல்லா. மதம் பொருந்திய யானையும் யாழியும் தமது இருப்பிடத்திலே இருந்து வெளியே வருவதற்கு அச்சம் கொண்டு வாழும் தன்மை உடையது கொடுங்குன்றம். இவைகள் கூட முளை என்கின்ற அந்த உள்ள போய் குகையில் புகுந்து கொண்டு இருக்கிறது கொடுங்குன்றம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, இது எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னாக்கா, பௌத்த சமண மதத்தினர் புறம்பாக கூறினாலும்
தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு வேண்டியவாறு அருள் செய்து வரும் ஈசன் விளங்கும் பழமையான நகரமாகும்ன்ற குறிப்பினால் இதை சொல்லியிருக்கிறாருன்னு கொடுத்துருக்காரு. இது இன்னமும் எனக்கு கேள்வியாக தான் இருக்குது. நான் உண்மையை தான் பேசணுங்க. இது நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்றத நீங்கள் ஏதாவது யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மதம் பொருந்திய யாழையும் தமது இருப்பிடத்திலே இருந்து வெளியே வருவதற்கு அச்சம் கொண்டு வாழ்கின்ற தன்மையுடையது கொடுங்கொன்றோம். இங்கே பௌத்த சமண மதத்தினர் புறம்பாக கூறினும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு வேண்டியவாறு அருள் செய்து வரும் ஈசன் விளங்குகின்ற இடம் இது. ஆகையினால தவறான இடத்துங்கள்லாம் சொல்கிறவங்களாம் பயந்துன்னு இருக்கிற அவங்களாம் ஒருவேளை அஞ்சு இருக்கிறார்களோ, சமணர்கள்லாம் பௌத்த சமணர்கள்லாம் அஞ்சு இருக்கிறார்களோ என்று தன்மை தெரியல. அதாவது இது ஒரு பெரிய வினாவாக தான் இருக்குது. நான் இது அருணையாருடைய உரையை நான் பார்க்கல. ஏன்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு எனக்கு. அதனால் பார்க்கலாம், யோசனை பண்ணி பார்ப்போம். அடுத்தது குணல் பீரை சடைமேல் மிக உடையான் கோடும் குன்றை காணல் கழு மலமாநகர் தலைவன் நல்ல கவுனி ஞான தூயர் சம்பந்தான நலங்கொள் தமிழ் வல்லார் ஊனத்தோடு உயர்ந்த ஊனத்தோடு துயர் தீர்ந்து உலகேத்தும் ஏழில் நகரே. இந்த ரெண்டு சொல்றாரு. ஊனமும் தீரும், துயரும் தீரும். என்ன அப்படின்னா, காணல் என்பது நல்லா தெரியும். காணல் என்றால்னாக்கா கடற்கரை சோலைகளுக்கு காணல்னு பேர். கடற்கரை கொள்வது சாணை. மிக உடையான். இப்போ என்னென்னா, கடற்கரை சோலையை உடையவனாக இருக்கின்ற பெருமானை கொடுங்குன்ற காணல் கழுமலமாநகர் என்றால் கொடுங்குற்றத்தை பற்றி கூணல் பிறை சடைமேல் மிக உடையான் தலையிலே கூணல் வளைந்த சடை உடையவனாக இருக்கு வளைந்த நிலவை சடையிலே உடையவனாக இருக்கின்ற பெருமானுடைய கொடுங்குன்றத்தை பற்றி காணல் கழு என்றால் இங்கே உடனே ஞானசம்பந்தர் வந்துட்டார். இப்போ இது வரைக்கும் அருவிய மலைகளெல்லாம் மலையனார் சொல்லியிருந்தார். இங்கே என்னன்னாக்கா கடற்கரை சோலை உடையது. எங்கே? கழுமலம் கடற்கரை சோலை உடையது. கடற்கரை சோலையுடையதாக இருக்கின்ற அந்த ஊராக இருக்கின்ற தலைவனாக இருக்கின்றவன் கவுனி ஞானத்துயர் சம்பந்தன் என்றால் கவுனியர் கோத்திரம் சொல்லுவாங்க. ஞான சம்பந்தனுடைய குலம் கவுனியர் கோத்திரம். கவுனியர் தலைவா வருக வருகன்னுவாங்க. கவுனியர் கழுவே வருகன்னு சொல்லுவாங்க. கவுனியர் ஏரே வருன்னு சொல்லுவாங்க. அதனால் காணல் கடற்கரை சோலை. தலைவன் என்றால் நல்ல கவுனியர் தலைவனாகிய நல்ல கௌடில்ய குலம் தான். கவுனியன் என்பதும் கௌடில்ய குலம். இன்னும் போனாக்கா பெரிய கௌடில்ய குலம் என்று சொல்லுவார்கள். அந்த கௌடில்ய கோத்திரத்துக்கு உண்டானவனாகிருக்க கவுனியன் என்றால் கௌடில்ய கோத்திரத்துக்கு கூடியவர்களை கவுனியன் என்று சொல்கிற வழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட பெருமான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கலாம், ஊனத்தோடு இருக்க மாட்டாங்களாம். ஊனம் என்பது குறைபாடு. ஊனத்தோடு துயர் தீர்ந்து, ஊனமும் தீரும் துயர் தீரும். என்ன பண்ணுவாங்களாம், எழிலோரேன்னு சொல்கிறார் கட்சியில். எழில் என்றால் அழகுன்னு சொல்லுவோம் நம்ம. அழகு உடையவர் அல்ல. பக்தர்களுக்கு அழகு எதுனாக்கா எழுச்சி உடையவராக இருக்க வேண்டும். எழில் என்பது எழுச்சி உடையவர்கள். எழில் என்பது எழுச்சி. பக்தர்களுக்கெல்லாம் தேவையானது எழில் என்ற அழகு இல்லை. அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு எழுச்சி தேவை. இறைவனை தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு எழுச்சி தேவை, ஆரவாரம் தேவை, பெருமானை நோக்கி செல்லுகின்ற ஒரு தன்மை தேவை என்கின்ற அதை எழுச்சி உடையவராக இருப்பார்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்களை எல்லாம் பாராயணம் பண்ணி அறிந்து ஓதுகின்றவர்கள் எழுச்சி உடையவராக இருப்பார்கள் என்கின்ற செய்தியை கூறி முடிக்கிறார். நான் வரும்போது தான் எனக்கு தோன்ற ஆரம்பிச்சு, கடைசி தொடருது எழுச்சி என்பதற்கு சொல்கிற போது தான் வருது. அங்கே எழுச்சின்னு சொல்கிறோம், இங்கே உள்ளேருந்து கொஞ்சம் இருமலும் எழுச்சி ஆயிடுது, வேற ஒன்றும் இல்லை.